என் ஸ்கிரீன் எல்லாருக்கும் கிளியரா விஷுவலா இருக்குதா? யாராச்சும் ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க. நான் கதைக்கிறது கிளியரா கேக்குதா? அதே நேரம் என் ஸ்கிரீன் கிளியரா விஷுவலா இருக்குதா? ஆம் சார். ப்ராப்ளம் இல்ல தானே? ஓகே, இல்ல சார். chat ல இந்த மெசேஜஸ் வந்தில்ல, அப்ப எல்லாருக்கும் கிளியரா விளங்குது, அதே நேரம் கிளியரா கேக்குதுன்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். குயிக்கா ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஹெடிங் என்ன? டிஸ்கிரிப்ஷன். நான் பேசுறது உங்களுக்கு டிலே ஆகி கேக்குதா? இல்லையே. Slightly break ஆகுது சார் வாய்ஸ். அப்ப நான் நினைக்கிறேன் நான் பேசுறது உங்களுக்கு லேட் ஆகி கேக்குதுண்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பேசுறது உங்களுக்கு டிலே ஆகியா கேக்குது? கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்கு. ஓகே, இப்போ எப்படி கிளியரா கேக்குதா? இல்ல இன்னும் பிரேக் ஆகுதா? கிளியர் சார். ப்ராப்ளம் இல்ல தானே? இல்ல கிளியர் சார். ஒருக்கா சொல்லுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணும் போது கிளியரா கேக்குதா? கேக்குது. ஆம் சார். ஸ்கிரீன் கிளியரா விசிபிள் ஆகுதானே? ஓ ஸ்க்ரோல் பண்ணகிட்டே ப்ராப்ளம் ஒன்றும் இல்ல தானே? இல்லை இல்ல. சார். ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுமா? இதுவும் ஃபார்மசியூட்டிக்ஸ் கீழே வர. இதுவும் ஃபார்மசியூட்டிக்ஸ்க்கு கீழே வருது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்க ஃபார்மசியூட்டிக்ஸ் தான் படிப்போம். அதோட ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே சார். ஓகே, சரி. எனக்கு குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஹெடிங் என்ன? பிரிஸ்கிரிப்ஷன். சரி, இதுல பார்ப்போம். இந்த வேர்டு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஆட்கள், பரிச்சயமான ஆட்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண பார்ப்போம். நாங்க படிக்க போற பாடத்தோட ஹெடிங் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருக்கி, இல்லாட்டி அதை யூஸ் பண்ணிருக்கி, இல்லாட்டி அதை கண்டிருக்கி என்ற ஆட்கள் கிட்டத்தட்ட 28 பேர் இருக்கிறீங்களா? அதுல 10 பேருக்கு தான் பிரெஸ்கிரிப்ஷன் என்றா என்ன, இல்லாட்டி கண்டிருக்கி, இல்லாட்டி அந்த வேர்ட் குறைஞ்சது கேட்டா சிமிரிக்கின்றது 10 பேர் தானா? 11 பேர் தானா? 12 பேர்.
சரியா? ஓகே, பெரும்பாலும் நீங்க கேள்விப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், அதைத்தான் இன்றைக்கு படிக்க போறோம். சரியா? அப்ப இது உங்களோட ப்ராக்டிக்கல் கம்பனண்ட்டுக்கு கீழே வர ஒரு ஹெடிங். பார்மசியூட்டிக்ஸ்க்கு கீழே ப்ராக்டிக்கல் கம்பனண்ட். அப்ப உங்களுக்கு ப்ராக்டிக்கல் உண்மையிலே நடக்காது. உங்களோட ஃபைனல் எக்ஸாம் முடிய ஒஸ்பி வைவா இருக்குதானே, ஒஸ்பில அல்லது வைவால உங்களுக்கு ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் தரலாம். சரியா? தந்து அதை இன்டர்பிரிட் பண்ணி அதுல என்ன சொல்லிருக்கி என்று உங்ககிட்ட பேசிக் ஐடியாவை கேட்கணும். சரிதானே? அப்ப அதுக்கு நாங்க ப்ரிப்பேர் ஆகி இருக்கோம். அப்ப இந்த கிளாஸ் முடிய கிட்ட இல்லாட்டி இந்த டியூட் முடிய கிட்ட உங்களுக்கு நார்மலா ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை தந்தா அதுல இருக்கிற சில முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஏழுமா இருக்கும். சரியா? அதுதான் இந்த லெக்சரோட ஒப்ஜெக்டிவ். சரிதானே? அப்ப ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தந்தா அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்ணி சொல்ல ஏழுமாக இருந்தா சரி. சரிதானே? சரி, யாராச்சும் சொல்லுங்க பாப்போம், பிரெஸ்கிரிப்ஷன் என்னன்னு. கொஞ்சம் இருங்க. குயிக்கா சொல்லுங்க, பிரெஸ்கிரிப்ஷன் தான் என்னன்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? டாக்டர்ஸ் வந்து ஃபார்மசியில மெடிசின் எடுக்கிறதுக்காக எழுதி தர துண்டு. சிம்பிளா சொல்ல போனா சிங்களத்துல சொன்னா என்ன அர்த்தம்? பெஹத்துண்டுன்னு சொல்றதே. அதுதான் பிரெஸ்கிரிப்ஷன் இருக்கு. சரியா? இப்ப இதே எக்ஸாம்ல உங்ககிட்ட கேட்டேன்டா வாட் இஸ் பிரெஸ்கிரிப்ஷன், நீங்க என்னத ஆன்சரா எழுதுவீங்க அந்த இடத்துல? சும்மா சொல்லும் SCQல உங்களுக்கு கேட்குறது. அப்ப அதுக்கு கீழே நீங்க ஷார்ட் ஆன்சர் ஒன்று கொடுக்கணும். An order for medicine issued by pharmacist. Issued by pharmacist. Physician சரியா? or dentist. பிசிஷியன். சரியா? டாக்டருக்கு தான் நாங்க பிசிஷியன் சொல்றோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல தந்திருக்கி ஸ்டார்ட்ல பிரெஸ்கிரிப்ஷன் தான் என்னன்னு. அப்ப பிரெஸ்கிரிப்ஷன்ன்றது ஒரு ஓர்டர். சரியா? அது முக்கியம், ஒரு ரிட்டன் ஓர்டர். ரிட்டன்டா ஒன்று எழுதுன இல்லாட்டி டைப் பண்ணப்பட்ட ஒரு ஓர்டர். எதுக்குரிய ஓர்டர்? குறிப்பிட்ட மெடிசின்ஸ்க்கான ஓர்டர். அந்த மெடிசின்ஸை இஷ்யூ பண்ணுங்க கொடுக்குற ஒரு ஓர்டர். அந்த ஓர்டரை யாரு கொடுக்கலுமா? ஒன்று பிசிஷியனுக்கு கொடுக்கலும், இல்லண்டா டென்டிஸ்டுக்கு, இல்லண்டா அடுத்த ஆத்தரைஸ் பர்சன்ஸ்க்கு தான் இந்த ஓர்டரை கொடுக்கலும். அப்ப இந்த ஓர்டர் மூலமா சில மெடிசின்ஸை இஷ்யூ பண்ண சொல்லி கொடுக்குறோம். சரியா? இந்த மெடிசின்ஸை இஷ்யூ பண்ணுங்க ஒரு ஓர்டர் கொடுக்குறோம், ரிட்டன் ஓர்டர் உண்டு. சரியா? யாருக்கு கொடுக்குற? ஒரு ஃபார்மசிஸ்டுக்கு. சரியா? அப்ப லைசன்ஸ் உள்ள ஒரு ஆத்தரைஸ் பர்சன் ஆர்டர் பண்ற எப்படி ரிட்டன் ஆர்டர், வெர்பலி இல்ல, அது வாய் மூலமா சொல்லி சரி வராது. ஒன்று ரைட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா டைப் பண்ணப்பட்ட ஆர்டர் உண்டு. அப்ப அந்த ஆர்டர்ல என்ன இருக்கி? ஒரு குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கான மெடிகேஷன் இல்லாட்டி மெடிசின்ஸ், இந்த மெடிசின்ஸ் இவ்வளவு காலத்துக்கு கொடுங்கன்ற ஆர்டர். யார் அதை ரைட் பண்ற? ஒன்று பிசிஷியனா இருக்கலும் இல்லாட்டி டென்டிஸ்டா இருக்கலும். அப்ப சொல்லுங்க பாப்போம், பிசிஷியன், அதாவது பிசிஷியனுக்கு தான் நாங்க டாக்டர்னு சொல்றோம். அடுத்தது டென்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டுமா பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ண இயலும்? இல்ல. அப்ப வேற யாருக்கு பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணிடும்? Properly licensed medical practice. அதான் கேக்குறது. வேற யாருக்கு லைசன்ஸ் இருக்கி இல்லாட்டி ஆத்தரைஸ் இருக்கி பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்றதுக்கு? முதலாவது சொன்னது நான் டாக்டர். இந்த டாக்டர்னா நாங்க யார சொல்ற? MBBS டிகிரியை கம்ப்ளீட் பண்ண ஆட்கள். சரியா? வெஸ்டர்ன் மெடிசினை படிச்ச ஆட்கள் ஒன்று டாக்டர்ஸ். அடுத்தது டென்டிஸ்ட். வேற யாருக்கு பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ணிடும்? சார் நான் இப்படி கேட்கிறேனே, ஃபார்மசிஸ்டுக்கு
பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ண ஏழுமா எழுதா? 7 ஏழுமா எழுதா? திரும்ப எனக்கு கிளியரா இருக்க சொல்லுங்க. 7 மீண்டும் அவங்களுக்கும் லைசன்ஸ் ஃபார்மசிஸ்டுக்கு பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ண இயலாது. அப்ப ஃபார்மசிஸ்டுக்கு லைசன்ஸ் இருக்குது. என்னத்துக்கு லைசன்ஸ் இருக்குன்னா, ஒன்று ஃபார்மசியை ரன் பண்றதுக்கு இருக்கட்டும், இல்லைன்னா மெடிசின்ஸ நாட்டுள்ளுக்கோ ஒரு இடத்துல வச்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு, இல்லைன்னா ஃபாரின்ல வச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அதுக்கு தான் லைசன்ஸ் இருக்கு ஃபார்மசிஸ்டுக்கு. இப்போ ஃபார்மசிஸ்ட் ஆத்தரைஸ் பர்சன் இல்ல பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்றதுக்கு. ஃபார்மசிஸ்டுக்கு என்ன செய்யலாம்டா டயக்னோஸ் பண்ணலாம். ஆனா மோஸ்ட் காமனா ஸ்ரீலங்கால ஃபார்மசிஸ்ட்ல நடக்கிற விஷயம் ஒன்றுதான் என்னன்னா, நாங்க போய் எங்களோட நோயன்றதை விட சிம்டம்ஸை ஃபார்மசிஸ்டுக்கு சொல்றோம். உண்மையில ஃபார்மசிஸ்ட் கூட இல்ல ஃபார்மசில இருக்கிற ஆட்களுக்கு சொல்றோம். அப்ப அவங்க என்ன செய்யற, அதுக்கு ஏத்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்து தார். அப்ப உண்மையிலே அந்த விஷயம் இல்லீகல். சரியா? அப்ப நீங்க சொல்லுமே ஒரு காலத்துல லைசன்ஸ் எடுத்து ஃபார்மசி ஒன்று ரன் பண்ண இப்படி சில சிம்டம் சொல்ல நீங்க மெடிசின்ஸ் கொடுக்கறத தவிர்த்து கொள்ளணும். உண்மையில சொல்ல போனா கொடுக்கப்படாது. சம்டைம் FNDல அப்படி வந்து கேட்கிறது. சரியா? நீங்க தாரதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அப்படி சில மெடிசின்ஸை நாங்க இன்னும் முழு போகிற படிப்போம். நாங்க குரூப் பண்ணி வச்சிருக்கோம். சில மெடிசின்ஸ் வந்துட்டு ஓவர் த கவுண்டர், யாரு கேட்டாலும் கொடுக்கலும். சில மெடிசின்ஸ் அப்படி இல்லை. இப்ப பெனடோல்ண்டா அது யாராலையும் எங்கேயும் எந்த இடத்துலயும் கொடுக்கல. பாருங்க, பெனடோல் ஃபார்மசில மட்டும் இல்ல, சிலர கடையிலயும் இருக்கு. ஆனா சில மெடிசின்ஸ் இருக்குது ஃபார்மசில மட்டும்தான் இருக்கு. ஆனா ஃபார்மசிஸ்ட் இல்லாம அடுத்த ட்ரை நாட்களுக்கும் கொடுக்க. ஆனா சில மெடிசின்ஸ் இருக்கு ஃபார்மசிலே தான் இருக்கணும், ஃபார்மசிஸ்ட் தான் கொடுக்கும். அடுத்த ட்ரெயின் ஆகிற ஆள் கூட கொடுக்க இயலா. அப்ப நாங்க முன்னுக்கு ஷெட்யூல்ஸ் படிப்போம். அப்ப மெடிசின் கொடுக்கலும், ஆனா பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ணவோ டயக்னோஸ் பண்ணவோ ஃபார்மசிஸ்டுக்கு இயலா. அப்ப இந்த 2 பேர் மட்டுமா பிரெஸ்கிரிப்ஷன் எழுதல? வேற யாருக்கும் பிரெஸ்கிரிப்ஷன் எழுதலதா? செட்லயா சொல்றீங்க? டாக்டர் யூனன் டாக்டர் செட்ல வந்திருக்கு பாப்போம். வெட்டினரியன், வெரி குட். வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ண இயலும். ஆனா முக்கியம், அவங்களோட ஃபீல்ட்ல உள்ள மெடிசின்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பிரெஸ்கிரிப்ஷன்ல ரைட் பண்ண இயலும். அதாவது அனிமல்ஸ்க்கு தேவையான மெடிசின்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணலும், பிரெஸ்கிரிப்ஷன்ல எழுதிடு. சொல்லுவோமே, இப்ப எங்கட அதாவது மனிதர்களுக்கு ஹியூமன்ஸ்ல ஹார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கேன்னா அதுக்கு எடுக்கிற மெடிசினை வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு பிரெஸ்கிரைப் பண்ணவோ பிரெஸ்கிரிப்ஷன்ல எழுதவோ இயலா. அடுத்த இன்னொரு ஆள் சொன்னா ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ், அவங்களுக்கும் பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணலும். அதுல ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் மட்டும்தான் இருக்கு. வெஸ்டர்ன் மெடிசின்ஸ அவங்களுக்கு பிரெஸ்கிரைப் பண்ணலாம், பிரெஸ்கிரிப்ஷன்ல ரைட் பண்ணோமே. அப்ப அடுத்து சொல்லுங்க, நர்சஸ்க்கு ஏழுமா இல்ல பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ண ஏலா? பிசியோதெரபிஸ்டுக்கு இல்ல ஏலா? ரேடியோகிராஃபர்ஸ் இல்ல ஏலா? அப்ப டாக்டர்ஸ் கேளும், டென்டிஸ்ட் கேளும். டென்டிஸ்ட் முக்கியம், டென்டலோட ரிலேட்டடான மெடிசின்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு prescribe பண்ணி. சரிதானே? நார்மலா டாக்டர்ஸ் நாங்க சொல்றோம் வெஸ்டர்ன் எல்லா மெடிசினையும். சரிதானே? அப்ப பாப்போம், ஒவ்வொன்றா பார்த்தேன். இப்ப இந்த இடத்துல தந்திருக்கு, குயிக் அவரால் ரீட் பண்ணுங்க பாப்போம். எனக்கு கீழே What is it? Prescription is an order for இல்ல நான் medication. அதை ரீட் பண்ண சொல்லல. எங்களோட ரோட் மேப்ல இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தானே, என்னன்னா பார்க்கணும்ன்றது, அதை ரீட் பண்ணுங்க பாப்போம். Roadmap introduction, state the history of prescriptions, name essential part of the prescriptions, describe the legal importance of prescription, define forgot prescriptions, identify the
authenticity of prescriptions and interpretations of prescriptions, Latin abbreviation, interpret Latin and English abbreviations commonly used in prescription. Next, prescription filling, set up and describe the process of prescription filling. சரியா? அப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறதுல முக்கியமான விஷயங்களை இந்த இடத்துல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தந்திருக்கி. அதுல ஸ்டார்ட்ல நாங்க பார்க்கணும் ஹிஸ்டரி ஆஃப் பிரெஸ்கிரிப்ஷன். உண்மையிலே அதை நாங்க பெருசா பார்க்க போறது இல்ல. எங்களுக்கு எக்ஸாம்லயும் மெயினா அவங்க எதிர்பார்க்க போற விஷயம் உண்டு இல்லை. அடுத்தது முக்கியமான விஷயம், ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை எடுத்தண்டா அதில் உள்ள விஷயங்களை திங்ஸை நாங்க பார்ட்டா பிரிச்சு கொள்றோம். சரி, அப்ப எத்தனை பார்ட் இருக்குது, அந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன, அந்த பார்ட்ஸ்ல என்ன கண்டெயின் பண்ணிருக்கும் பிரெஸ்கிரிப்ஷன்ல, அந்த பார்ட்ல என்னத்த சொல்ல வராங்க இல்லாட்டி என்ன இருக்கும்ன்றதை நாங்க கட்டாயம் பார்க்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது லீகல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்கிரிப்ஷனை பத்தி பார்க்கணும். அது இல்லாம இந்த இடத்துல தந்திருக்கு பாருங்க ஃபோர்ஜ்ட். சொல்லுங்க, ஃபோர்ஜரின்னு நாங்க சொல்றதானே. ஃபோர்ஜரின்னா என்ன? ஃபோர்ஜரி பண்ற மூவிஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்க வேண்டிய சொல்லுண்டு, வேர்ட் உண்டு. சொல்லுங்க, ஃபோர்ஜ்ட் பிரெஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? Fakes. ஃபேக் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ். வெரி குட். அப்ப சில பேஷண்ட்ன்றதை விட இந்த எடிக்ட் ஆகுற மெடிசின்ஸ் ட்ரக்ஸ் இருக்குதே, அதுக்கு எடிக்ட் ஆன ஆட்கள் அவங்களே அந்த மெடிசினை ஒரு போலியா பிரெஸ்கிரிப்ஷன் மாதிரி ரைட் பண்ணி கொண்டு போகல. அப்ப அவங்களும் அதுக்கு முன்னாடி கொடுத்த பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து இதுதான் மெடிசின் கண்டு கொண்டுட்டு அந்த மெடிசினை மட்டும் இல்லாட்டி அதோட இன்னொரு 2 மெடிசினை வச்சு ஒரு பிரெஸ்கிரிப்ஷனா எழுதிட்டு போகலும். அப்ப நீங்க ஒரு காலத்துல ஃபார்மசி ரன் பண்ணிக்கிட்டையும் நிறைய ஃபோர்ஜ்ட் இல்லாட்டி ஃபேக் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் வரையில. அப்ப நீங்க பார்க்கணும், அப்ப இந்த பார்ட்ஸ்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒழுங்கா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொண்டா குயிக்கா கண்டுபிடிச்சுக்கொள்ள. ஆனா சில பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் வரும் ஃபேக் தான், ஆனா அது எவ்வளவுதான் நாங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலும் சிலதுகள் கண்டுபிடிக்க கஷ்டம். சரியா? சிலது அவ்வளவு கிளியரா நுணுக்கமா சில ஃபேக் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். அப்ப ஃபேக் பிரெஸ்கிரிப்ஷன் வந்தா நாங்க என்ன செய்யற, அதுக்கு முதல் வந்திருக்கிறது ஒரு ஜெனுவின் பிரெஸ்கிரிப்ஷனா இல்லாட்டி ஃபேக் பிரெஸ்கிரிப்ஷனா நாங்க கண்டுபிடிக்கிற எப்படி? அப்படி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ஒரு ஃபேக் பிரெஸ்கிரிப்ஷன்டா நாங்க அடுத்தது என்ன செய்யணும் அதை பத்தியும் படிக்கணும். அப்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்மசிஸ்ட் என்றா அவங்களுக்கு பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ண இயலண்டா உண்மையில சொல்ல போனா வேலை இல்லை. ஒன்று சர்டிபிகேட் லெவலா இருக்கலும் இல்லாட்டி டிப்ளமா லெவல இருக்கலும் இல்லாட்டி பேச்சுலர் லெவலா இருக்கலும் டாக்டரேட் லெவலா கூட இருக்கலும் எந்த லெவல் போய் வேலை இல்லை ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ண இயலாம போகணும். சரி, அப்ப கம்யூனிட்டி ஃபார்மசி ஒன்று நீங்க ரன் பண்ற ஐடியால இருந்தா ஆகவும் முக்கியம் இந்த பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்றது. உண்மையிலே ஃபார்மசிஸ்ட விட உண்மையை சொல்ல போனா ஸ்ரீலங்கால கொஞ்சம் காலம் ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசில ஒர்க் பண்ற ட்ரெயின் ஆகிற ஆட்கள் ஃபார்மசிஸ்ட விட கூடுதலா இந்த பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ற, குயிக்கா இன்டர்பிரிட் பண்ணி கொள்ற, குயிக்கா விளங்கி கொள்ற. ஏன்னா பிராக்டிஸ் தான் விஷயம். சரியா? அப்ப ஏண்டி மட்டும் நாங்களும் குரூப்ல நிறைய பிரெஸ்கிரிப்ஷன்ஸை அப்லோட் பண்ண பார்ப்போம். அதை நீங்க இன்டர்பிரிட் பண்ண விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. சரியா? என்ன விளங்கி கொள்ள என்ன இன்டர்பிரிட் பண்றது நாங்க போக பார்ப்போம். ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் தந்தா நீங்க அதை எப்படி இன்டர்பிரிட் பண்றா, இல்ல என்ன சொல்லிருக்கி இப்ப சும்மா சொல்லும். அப்ப பார்ட் சொல்லிக்கிட்டு தான் அது விளங்கும். இப்ப சொன்னதுக்கு பெருசா விளங்குமோ தெரியா, கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு போகிட்ட பார்ப்போம். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா லேட்டின் எப்ரிவேஷன்ஸ். அப்ப நாங்க பிரெஸ்கிரிப்ஷன் எடுத்ததுக்கு அதுல இங்கிலீஷ்ல ரைட் பண்ணதுக்கு சில வேர்ட்ஸ் இருக்கும், இல்லாட்டி சில ஷார்ட் வேர்ட்ஸ் இருக்கும். அது உண்மையிலே இங்கிலீஷ் அல்ல, லெட்டின் வேர்ட் இல்லாட்டி லெட்டின் வேர்ட் எப்ரிவேஷனா இருக்கும். அப்ப அந்த எப்ரிவேஷன் எதை மீன் பண்றன்றத நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை இன்டர்பிரிட் பண்ணிக்கொள்ள கஷ்டமா. சரியா? அப்ப லெட்டின் எப்ரிவேஷனை பத்தி நாங்க ஓரளவு பார்க்கணும். அடுத்து பிரெஸ்கிரிப்ஷன் ஃபில்லிங் என்றா நாங்க பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிட்டு அதுல உள்ள மெடிசின்ஸை பெக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறத தான் நாங்க பிரெஸ்கிரிப்ஷன் ஃபில்லிங்னு சொல்றோம். சரியா? அப்ப
prescription filling ல என்னவா set up and describe the process of prescription. சரி, இப்ப ஃபில்லிங்ன்றது ஒன்றும் இல்லை, நாங்க ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மெடிசின்ஸ், அதோட அவங்களுக்கு கவுன்சிலிங், அந்த மெடிசின்ஸை எப்படி யூஸ் பண்ற அது சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங் நாங்க கொடுக்கும். அப்ப அதுல முதலாவது தான் பார்த்தோம் என்ன பிரெஸ்கிரிப்ஷன்டா என்னண்டு. குயிக் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பிரெஸ்கிரிப்ஷன்டா என்னண்டு. Prescription is an order for medication issued by the physician, dentist, or other properly licensed medical practitioner for a specific patient, designates a specific medications and dosage to be prepared by a dispensed by the pharmacist, has directions for the pharmacist and the patient. சரியா, அப்ப ஸ்டார்ட்ல பிரெஸ்கிரிப்ஷன் தான் என்ன தந்திருக்குது, என் ஆர்டராம் எதுக்குரிய மெடிகேஷனுக்குரியது இஷ்யூ பண்ற யாரு, பிசிஷியன் இல்ல டென்டிஸ்ட் இல்ல லைசன் இல்லாட்டி ஆத்தரைஸ் பர்சன்ஸ் மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ். முக்கியம் ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு. அப்ப ஃபார் அ ஸ்பெசிபிக் பேஷண்ட் ஒரு பிரெஸ்கிரிப்ஷன்ல 2 பேஷண்ட்டுக்கோ இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸ்க்கோ மெடிசின் எழுதி ரைட் பண்ணி அனுப்புறது இல்லை. சரியா, அப்ப அதுல என்ன டெசினேட் பண்ணுதாம், ஸ்பெசிபிக் மெடிகேஷன், அதாவது என்னென்ன மெடிசின் மட்டும் வராது. அப்ப நாங்க ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் எடுத்தா அதுல தனிய மெடிசின் நேம மட்டும் எழுதி வராது. சரியா, அந்த மெடிசின் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் இருக்கிறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க பெரசிட்டமோல் எடுத்தா, பெனடோல் எடுத்தா, ஒன்று சிரப்லையும் இருக்கலும் இல்லைண்டா டெப்லெட்லையும் இருக்கலும். அதே பெரசிட்டமோல் சப்போசிட்டரியாவும் இருக்கு. சரி, அதே பெரசிட்டமோல் இன்ஜெக்ஷனாவும் இருக்கு. அப்ப பெரசிட்டமோல் மட்டும் எழுதுறதுல எந்த டோசேஜ் ஃபார்ம், அப்ப டோசேஜ் ஃபார்ம் மட்டுமா எழுதுன்னு கேட்டா இல்ல, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும், அதே நேரம் ஒரு தடவைக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒரு டேப்லெட்டா 2 டேப்லெட்டா, இப்ப ஒவ்வொரு வேடா முன்னுக்கு வருமா. இப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்குறன்றதுக்கு நாங்க சொல்ற வேர்ட் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒவ்வொரு வேடா இங்கே பார்த்துட்டு போம். சொல்லுங்க, ஃப்ரீக்வன்சின்னா என்ன? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அந்த மெடிசின்ஸை நாங்க எடுக்கணும். அப்ப பிரெஸ்கிரிப்ஷன்ல மெடிசின் நேம் இருக்கும், அதுல டோசேஜ் ஃபார்ம் இருக்கும், அதே நேரம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். சரியா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குடிக்கும். அதே நேரம் டியூரேஷன் இருக்கும். இந்த வேர்ட்னா பரிச்சயமா இருக்கும். சொல்லுங்க, டியூரேஷன்டா என்ன வரைக்குமே நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் எழுதி வருது, இப்ப அதுல பார்மசிஸ்ட் பார்க்க கிட்ட இப்ப பெரசிட்டமோல் கொடுக்கணும்னு தெரியும், சிரப்புன்னு தெரியும், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுக்கணும்னு தெரியும். அடுத்த வார டவுட் இல்லாட்டி வார கேள்வி என்ன, எவ்வளவு நாளைக்கு நாங்க மெடிசின்ஸ் கொடுக்கணும், ஒரு நாளைக்கா, 3 நாளைக்கா, 5 நாளைக்கா, ஒரு கிழமைக்கா, ஒரு மாசத்துக்கா, 6 மாசத்துக்கா. அப்ப அந்த டியூரேஷன் தேவை. ஃப்ரீக்வன்சி மட்டும் தெரிஞ்சு போதா, மெடிசின் மட்டும் தெரிஞ்சு போதா, டோசேஜ் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சு போதா, டியூரேஷனும் தெரிஞ்சிருக்கும். சரி, அப்ப ஃப்ரீக்வன்சி தேவை, டியூரேஷன் தேவை, டோசேஜ் ஃபார்ம் தேவை, அதே முக்கியமா மெடிசின் என்னன்னு தேவை. அடுத்த முக்கியமான விஷயம் டோஸ். குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம், டோஸ்ண்டா என்னவா இருக்கு? Solid dose, liquid dose, injection. அளவு ஒரு தடவை நாங்க எவ்வளவு எடுக்கணும். இப்ப பெரசிட்டமோல் சரி, சும்மா சொல்லுங்க, பெரசிட்டமோல் சிறப்ப டாக்டர் ரைட் பண்ணி தந்திருக்கு, பிரெஸ்கிரிப்ஷன்ல எழுதி தந்திருக்கு, ஃப்ரீக்வன்சியும் இருக்கு, டியூரேஷனும் இருக்கு. அப்ப டோஸ் இல்லண்டா எப்படி தெரியும், எப்படி பார்மசிஸ்ட் சொல்லும், நீங்க ஒரு தடவை குடிக்க கிட்ட இத்தனை மில்லி லிட்டர் சொல்லுவோம், 5 மில்லி லிட்டர்ஸா, 3 மில்லி லிட்டர்ஸா இல்லாட்டி 2.5 மில்லி லிட்டர்ஸான்றது எப்படி பார்மசிஸ்ட் சொல்லுவாங்க. சரியா, அந்த டோஸையும் டாக்டரே பிரெஸ்கிரிப்ஷன்ல ரைட் பண்ணி தருவாங்க. சரியா, அப்போ ஒன்ன பார்த்துட்டு போமா, போக எனக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிரெஸ்கிரிப்ஷனும் காட்ட போறேன். அது இல்லாம நிறைய குரூப்லயும் பிரெஸ்கிரிப்ஷன் வர போகுது. அப்ப ஒவ்வொன்றும் பார்க்கிட்ட உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். சரி, அப்ப உண்மையிலேயே இந்த கோர்ஸ் செய்யக்கிட்ட SLMCயால எதிர்பார்க்கறது என்ன, நீங்க இந்த 2 இயர்ஸும் ஒரு ஃபார்மசியில ஒரு ஃபார்மசிஸ்ட் கீழே ட்ரெயின் ஆகணும்.
ஆனா உண்மையிலே எஸ்எல்எம்சிக்கே தெரியும் யாரும் 2 இயர்ஸ் ஒரு ஃபார்மசில இந்த கோர்ஸுக்காக போய் ட்ரெயின் ஆக போறது இல்லை. சரியா? ஆனா அவங்க எதிர்பார்க்கிற விஷயம். சரிதானே? அப்ப பார்ப்போம். அடுத்தது டிரெக்ஷன் இருக்குமாம் ஃபார்மசிஸ்ட் அதே நேரம் பேஷண்ட்டுக்கு. ஃபார்மசிஸ்டுக்கும் சில டிரெக்ஷன்ஸ் இருக்கும். சரியா? சில இன்ஃபர்மேஷன் இருக்கும் பிரெஸ்கிரிப்ஷன்ல. சரி, அப்ப நாங்க இன்ட்ரடக்ஷன்ல முதலாவது பார்த்தது ஹிஸ்டரி. உண்மையிலே ஹிஸ்டரின்றது இந்த 2 பாயிண்ட் தான் நாங்க பார்க்க போறோம் மெயினா. ஒன்றும் அதுல நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை. ரேட் பண்ணுங்க பார்ப்போம். பிரெஸ்கிரிப்ஷன்ல ஹிஸ்டரிய ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பார்ப்போம். அதுக்கு முதல்ல சொல்லுங்க, இந்த லெட்டர் இல்லாட்டி இந்த சிம்பிளை நீங்க பிரெஸ்கிரிப்ஷன்ல கண்டிருக்கா? இந்த சிம்பிளை நீங்க கண்டிருக்கா பிரெஸ்கிரிப்ஷன்ல? எனக்கு கிளியரா கேக்குதா? Home, sir. And a prescription history. ஓகே, இதுல இந்த சிம்பிளை நீங்க கண்டிருக்கான்னு கேக்குறீங்க பிரெஸ்கிரிப்ஷன்ல. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை காட்டும் இந்த டியூப்ல உள்ள பாருங்க. இந்த இடத்துல தந்தில்ல உண்மையிலே. குயிக்கா பாருங்க, டைப் பண்ண ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சிம்பிள் விளங்குதா? Home, sir. கொஞ்சம் இருங்கோ. ஓகே, சொல்லுங்க, அந்த சிம்பிளோட மீனிங் என்ன? Prescription history. இந்த சிம்பிள்டயா RX Home, sir. Treatment. வெரி குட். என்னண்டா ட்ரீட்மெண்ட். சரியா? RX அர்த்தம் ட்ரீட்மெண்ட், இல்லாட்டி டேக் தோ. டேக் தோ அதாவது கீழே உள்ளதை எடுங்கோ. சரியா? இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் அர்த்தம். அவ சில பிரெஸ்கிரிப்ஷன்ல நீங்க டிரெக்டாவே ட்ரீட்மெண்ட் என்று ரைட் பண்ணிருக்கிறத எழுதிருக்கிறத காணுவீங்க. இல்லண்டா இந்த RX என்ற சிம்பிளை காணுவீங்க. அப்ப நாங்க ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் எழுதுவோமே, ஆனா எங்களுக்கு எழுதலாம் உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்காக ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ணுவோம். சரியா? அப்ப இதுக்கு முதல்ல நீங்க கண்டிருக்கிற பிரெஸ்கிரிப்ஷன் நினைச்சு பாருங்க. அதுல ஆகவும் ஃபெஸ்ட்டுக்கு என்ன இருக்கும்? ஆகவும் முதல்ல ஒரு பிரெஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கும்? நேம், ஏஜ். முதலாவது என்ன இருக்கும்? நேமும் ஏஜ். அதுக்கு முன்னுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் டேட் இருக்கும். டேட் இருக்கும். எந்த டேட்ல அந்த பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்றேன்றது. சரியா? அப்ப சும்மா சொல்லுவோம், இன்றைக்கு நாங்க ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ண போறோம். இந்த டேட் என்ன? குயிக்கா சொல்லுங்க, இந்த டேட் என்ன? 12 ஜூன் 2020. அது சில டாக்டர்ஸ் லெஃப்ட் லைன் ரைட் பண்ணுவாங்க, ரைட் லைன் ரைட் பண்ணுவாங்க. அது பிரச்சனை இல்லை. அடுத்தது சொல்லுங்க, முதலாவது டேட், அதுக்கு பிறகு என்ன ரைட் பண்ணுவாங்க? இல்லாட்டி என்ன இருக்கும் பிரெஸ்கிரிப்ஷன்ல? Name, patient. பேஷண்ட் டீடைல்ஸ் இருக்கு. பேஷண்ட் டீடைல்ஸ் இருக்கும். அதுல முதலாவது பேஷண்ட் நேம் இருக்கிறது. சரி, அப்ப நாங்க எழுதுவோமே மிஸ்டர் குமாருக்கு. சரியா? குமாருக்கு நாங்க பிரெஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ண போறோம். முக்கியம் ஏந்திய மட்டும் இனிஷியலோட எழுதுறது.
நம்ம சொல்லுவோம் கே குமார். அடுத்தது என்ன இருக்கும்? Age. ஏஜ். சரியா? ஓகே. ஏஜ் நம்ம சொல்லுவோமே 25. அடுத்தது என்ன கண்டுகொள்ளிடும்? Address. சில நேரங்கள்ல பேஷண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக அட்ரஸையும் ரைட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே, பொதுவா ரைட் பண்றது குறவு, ஆனா ரைட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. வேற என்ன எழுதிடும்? Complaint. இப்பதான் உண்மையிலே பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ண ஆரம்பிக்கிறது. அதுல முதலாவது தான் இந்த RXன்றது வரும். சரியா? இந்த மெடிசினை எடுங்கோன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுவாங்க RX. சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்லாட்டி சில பிரைவேட் பிராக்டிஸ்லயும் சரி, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னால சம்டைம் இண்டிகேஷனை ரைட் பண்ணுவாங்க. சரியா? அப்ப எல்லா இடத்துலயும் நடக்கிற குறவு இண்டிகேஷன், அதாவது ட்ரீட்மெண்ட், அதாவது மெடிசின் எழுதுறதுக்கு முத அவங்களோட டிசீஸ் கண்டிஷனை பத்தி எழுதுவாங்க. அப்ப இந்த இடத்துல இண்டிகேஷன் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? இண்டிகேஷனை எழுதிட்டு ரைட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க. சரியா? முதலாவது டேட் இருக்க போகுது, பேஷண்ட் டீட்டெயில் இருக்க போகுது, அதுக்கப்புறம் இண்டிகேஷன் இல்லாட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கேனும், அதுக்கு பிறகு டேக் தோ, அதுக்கு பிறகு தான் மெடிசின் ஒவ்வொரு பேரா வரும். என்னென்ன மெடிசின்ஸ், அது டோசேஜ் ஃபார்ம் என்ன, அடுத்தது டோஸ் என்ன, அடுத்தது டியூரேஷன், ஃப்ரீக்வன்சி என்னன்னு ஒவ்வொன்றா ஆர்டருக்கு வரப்போம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போவோம். அப்ப இந்த டேக் தோன்றது ஆரம்ப காலத்துல வச்சு ரைட் பண்ணிட்டு வர ஒரு சிம்பிள், அது இன்னும் தொடர்ந்துட்டு வருது. சரிதானே? குயிக்கா ரீட் பண்ணுங்க பாப்போம் ஹிஸ்டரிய. ஹிஸ்டரிய குயிக்கா ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க பாப்போம். It was a physician's introductions to an apothecary, listening the materials to be compounded into the treatment. RX from the first word of the medieval prescriptions. Recipient take the. சரிதானே? அப்ப இதுல பாருங்க ஒரு வேர்ட் வருது, எப்பத்தக்கரியன். யாருக்காச்சும் தெரியுமா எப்பத்தக்கரின்னா என்னன்னு? இட் வாஸ் a physician's instruction இல்லாட்டி ஆர்டர்னு சொல்லிடும் டு என் எப்பத்தக்கரி. எப்பத்தக்கரின்னா என்ன? ஃபார்மசிஸ்டுக்கு ஆரம்ப காலத்துல சொன்ன பேர் தான் எப்பத்தக்கரி. சரியா? ஃபார்மசிஸ்டுக்கு கெமிஸ்ட்னு சொல்லும் மேலும் அதே நேரம் எப்பத்தக்கரின்னு சொல்லும் மேலும். சரியா? அப்ப ஆரம்பத்துல நடந்த ஃபார்மசி என்ன ஒண்ணு இருக்கல, நார்மலா சில்லறை கடையில தான், அதாவது எல்லாம் ஒரே குரோசரியில தான் என்ன நடந்த மெடிசின்ஸும் சேல் பண்ணின, அடுத்த திங்ஸும் சேல் பண்ணி. அப்ப அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்மசி என்றத கொஞ்சம் கொஞ்சமா வேற ஆக்கிட்டு வந்து. சரியா? அப்ப இங்கிலாந்துல தான் இது ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா நார்மல் குரோசரியில இருந்து மெடிசின்ஸ ஓரமாக்கி ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு தனி இடம், ஃபார்மசி என்ற ஒரு இடத்தை உருவாக்கி அதுல அந்த மெடிசின்ஸ்க்கு பொறுப்பா இருக்கிற ஆளுக்கு பேர் தான், இல்லாட்டி அந்த காலத்து ஃபார்மசிஸ்டுக்குரிய பேர் தான் எப்பத்தக்கரி. அப்ப ஹிஸ்டரி சுற்றி பழைய பேரே இந்த இடத்துல தந்திருக்குது, யோசிக்க தேவையில்லை. அப்ப இந்த பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன இருக்குமா, லிஸ்டிங் த மெட்டீரியல்ஸ் டு பி கம்பவுண்டட் இன்டு அ ட்ரீட்மெண்ட். அப்ப இப்ப மாடர்ன் ஃபார்மசில எல்லா மெடிசின்ஸும் ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா பேராசிட்டமால் நீங்க எடுக்க போனீங்கன்னா டேப்லெட்டா தர போறாங்க, இல்லாட்டி சிரப் எடுக்கிறீங்கன்னா சிரப்பா தர போறோம், செல்பியூட்டமால் எடுக்க போறீங்கன்னா டேப்லெட்டா தர போறாங்க. அப்படி ஒவ்வொரு மெடிசினையும் நீங்க சொல்ல கிட்ட ஆல்ரெடி அந்த மெடிசின் ப்ரிப்பேர் ஆகி ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் ஃபார்மசில இருக்கு, ஃபைனல் டோசேஜ் ஃபார்ம்ல தான் ஃபார்மசில இருக்கு. அப்ப இப்ப உள்ள ஃபார்மசிஸ்டுக்கு ஒர்க் ஈஸி, பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணியாச்சு, அந்த மெடிசினை ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து கவுண்ட் பண்ணி கொடுக்கறது தான் வேலை. உண்மையில அது ஃபார்மசிஸ்ட வேலை இல்லை, அந்த இடத்துல உள்ள டிஸ்பென்சர்ட வேலை.
ஆனா ஆரம்ப காலத்துல அப்படி ப்ரீ ஃபார்ம் இல்லாட்டி ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணின ப்ரிப்பேர் பண்ற மெடிசின்ஸ் ஃபார்மசில இருக்காது. அப்ப ஃபார்மசில என்ன இருக்கணும்னா மூலப்பொருட்கள் தான் இருக்கு, சரியா, இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும். அப்ப பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்து அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஃபார்மசில ஸ்மால் அமௌண்ட்ல மெடிசினை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, முந்தைய காலத்துல உள்ள பிரெஸ்கிரிப்ஷன்ல என்ன இருந்துச்சாம், மெட்டீரியல்ஸ் தான் இருந்துச்சாம். அப்ப மெட்டீரியல்ஸ்ட லிஸ்ட் ஒன்று இருக்கும், அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக மெடிசினை கம்பவுண்ட் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப ஆரம்ப காலத்துல ஃபார்மசிலே தான் மெடிசின்ஸை ப்ரிப்பேர் பண்ற இன்கிரீடியன்ஸை வச்சுட்டு, சரியா. அப்ப அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணி, அப்ப ப்ரெஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கும், என்னென்ன மெட்டீரியல்ஸை நாங்க யூஸ் பண்ணணும், ஸ்டார்ட்ல இதை யூஸ் பண்ணணும். அதாவது சிம்பிளா சொன்ன போனா ஒரு ரெசிபி ஒன்று மாதிரி. இப்ப ஏதாச்சும் ஒன்று நாங்க சமைக்கணும்னா ரெசிபி இருக்கு தானே. அப்ப அந்த ரெசிபில என்ன இருக்கும், இன்கிரீடியன்ஸும் இருக்கும், அடுத்தது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றன்ற ப்ரொசீஜரும் இருக்கும். அப்ப ஆரம்ப காலத்துல உள்ள பிரெஸ்கிரிப்ஷன்ல அப்படித்தான் மெட்டீரியல்ஸும் இருக்கும், அதே நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். ஸ்டார்ட்ல எதை நாங்க எட் பண்ணணும், அதை ஹீட் பண்ணணுமா இல்லாட்டி கூல் பண்ணணுமா, இல்லாட்டி அதை நாங்க உருக்கணுமா இல்லாட்டி டிசால்வ் பண்ணணுமா, அதுக்கப்புறம் நாங்க எட் பண்ணணும். அப்படி ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்றதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் அந்த பிரெஸ்கிரிப்ஷன்ல இருந்து. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன்னா ஃபார்மசில இருக்கிற 99% இருக்கிற எல்லா மெடிசின்ஸுமே ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, சரியா. ஒன்றோ ரெண்டு தான் எப்படி இருக்கும், நாங்க அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுவும் உண்மையிலே கம்யூனிட்டி ஃபார்மசிலன்னா நல்லாவே குறையும். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசில 2-3 மெடிசின்ஸ் இருக்குது, நாங்க பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்து அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மெடிசின்ஸ். ஆனா கம்யூனிட்டி ஃபார்மசி, அதாவது பிரைவேட் ஃபார்மசில அப்படி ஒரு மெடிசின்ஸும் இல்லை, சரிதானே. அப்ப இந்த RXன்றது எதை மீன் பண்ணுதுண்டா, டேக் தோ, அதாவது கீழுள்ளத்தை எடுங்கோ இல்லாட்டி அதன் மெடிசின்ஸை எடுங்கோன்றதை மீன் பண்ணுமா. அப்ப ஹிஸ்டரியில ஒன்றுமே இல்லை, உங்களோட இன்ட்ரெஸ்டுக்காக சொன்ன விஷயங்கள் தான். சரி, இப்ப பார்ப்போம். நாங்க பார்த்த விஷயம், யார் யாருக்கு பிரெஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ணிடும். குயிக்கா ஆன்சர் சொல்லிட்டு போங்க, எது ஆன்சர் சரி வரும். Doctors, dentists, veterinarians. அவ்வளவு தானே. பிசியோதெரபிஸ்ட் கேளா, நர்சஸ் கேளா, ஃபார்மசிஸ்ட் கேளா. அடுத்த முக்கியம், உங்களோட MCQ ஆன்சர் சீட் எப்படி வருமண்டா, சரியா, எப்படி ஆன்சர் சீட் வருமண்டா. இப்ப சும்மா சொல்லுவோமே, இது உங்களோட MCQல முதல் MCQ தான் இது. அதுக்கு 5 ஆன்சர் தந்திருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் காலம் போகிட்டு நாங்க குரூப்ல முதல் ஆன்சர் சீட்டை அப்லோட் பண்றோம். அப்ப எப்படி ஆன்சர் சீட் இருக்குமெண்டா, இப்படி நம்பர் 1 போட்டிருக்கு, சரியா. இப்ப A லெவல்ல எப்படி இருக்கும், 5 ஆன்சர்ண்டா 5 நம்பர் போட்டு 5 தந்திருக்கீங்க தானே. அதைத்தானே நீங்க ஒன்று க்ராஸ் பண்ணணும் இல்லாட்டி அதை ட்ரா பண்ணணும் உள்ளுக்கு. இந்த எக்ஸாம் பேப்பர்ல என்ன டிஃபரெண்ட்டா, 5 தந்திருக்க மாட்டாங்க, எடிஷனலா இன்னும் 5 தந்திருக்கு. விளங்குதா. முதலாவது கொஸ்டின்ஸ்க்கு மொத்தம் டோட்டலா 10 சாய்ஸஸ் தந்திருக்கு. அதாவது இങ്ങനെ A இருக்கும், இങ്ങനെ B, C, D, E என்று வைங்களே. 5 ஆன்சர்ஸ் இருக்கா. முதலாவது ட்ரூ, கீழே இருக்கும் ஃபால்ஸ். சும்மா சொல்லுவோமே, முதலாவது ஆன்சர் சரி என்றா நீங்க இத ஷேடோ பண்ணும், சரியா, இத ட்ரா பண்ணி வைக்கணும். சொல்லுமே ரெண்டாவதும் சரி என்றா, அப்ப பி டென்டிஸ்டும் சரிதானே, இதையும் ஃபுல்லா நீங்க கலர் பண்ணணும். சி, அதுவும் கரெக்டான ஆன்சர் சுட்டி நீங்க சிய ஃபுல்லா கலர் பண்ணி வைக்கணும். இப்ப டியும் இயும் எஃப்பும் ஃபால்ஸ் தானே. அப்ப நீங்க ஃபால்ஸ்க்கு நேரா கொண்டு வந்து அதை கலர் பண்ணி வைக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரைட் கிடைக்கும். அப்போ ஒரு MCQல டோட்டலா உங்களுக்கு 5 மார்க்ஸை எடுக்கலாம், சரியா. ஒரு MCQல 5 மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். A லெவல் அப்படி இல்லையே, ஒரு MCQல 1 மார்க்ஸ் தான், சரி. இப்ப சும்மா சொல்லுவோம், உங்களுக்கு 3 தான் தெரியும் 2 தெரியாண்டா
தெரியாத 2 விட்டாலும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். விளங்குதா? மேக்சிமம் 5 எடுக்கலும், மினிமம் 0. அதுக்கு இடைப்பட்ட எதுவும் உங்களுக்கு மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலும். ஒன்றும் சில எம்சிக்கு வரையிலும், 2 வரையிலும், 3 வரையிலும், 4 வரையிலும், 5 வரையிலும். அப்ப தெரியா 2 வரைக்கிட்ட அதை நீங்க விடுறது நல்ல. அதாவது இப்ப முதலாவது கேள்வியில 5மே உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. குறைஞ்சது 3 ஆச்சும் தெரிஞ்சிருக்கேன், இல்லாட்டி 2 ஆச்சும் குறைஞ்சது தெரிஞ்சிருக்கேன். தெரிஞ்சது மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தாலே ஈஸியா தாராளமா பாஸ் ஆயிட்டு வரைக்கும். மிச்சம் சிம்பிள் ஏ லெவலை விட. இந்த இடத்துல RX என்ற சிம்பிளை காட்டுறோம். இப்ப பார்ப்போம் டைப்ஸ் ஆஃப் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ். முதலாவது சொன்ன விஷயம் தான், இப்ப நாங்க யூஸ் பண்ற பிரெஸ்கிரிப்ஷன் எல்லாம் எப்படி என்றா ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சிருக்கிற மெடிசின்குரிய பிரெஸ்கிரிப்ஷன்ஸ். அப்ப அதுக்கு நாங்க சொல்ற ப்ரீ கம்பவுண்டிங் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி கம்பவுண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற மெடிசின்ஸ்குரிய பிரெஸ்கிரிப்ஷன். அது முதலாவது டைப். அது ரெண்டாவது டைப் நான் முதல் சொன்ன விஷயம், அந்த பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்து தான் ஃபார்மசிஸ்ட் ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்ற. சரியா? பெரிய கஷ்டமான மெடிசின்ஸா இருக்க சான்ஸ் குறோ. சிம்பிளா ஒரு சொல்யூஷனோ ஒரு லிக்விடோ இல்லைன்னா ஒரு பவுடரோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. சரியா? அந்த பிரெஸ்கிரிப்ஷனுக்கு சொல்ற என்னன்னா கம்பவுண்டிங் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ். அப்ப ஃபார்மசிஸ்ட் என்ன செய்வாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மெடிசின்ஸ் அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓ அக்கார்டிங் டு த பிரெஸ்கிரிப்ஷன்ஸ். அப்ப குயிக்கா சொல்லுங்க, எத்தனை டைப்ஸ் ஆஃப் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது? 2. முதலாவது என்ன? ப்ரீ காம்பவுண்ட் Prescription, compounding prescription. அப்ப ப்ரீ கம்பவுண்டிங் பிரெஸ்கிரிப்ஷன்ல என்ன? ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு வச்சுக்கிறதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன். அப்ப நீங்க ஃபார்மசியோட போய் பார்த்த விலங்கு தானே, எல்லாமே மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று பேக் பண்ணி இல்லாட்டி வயல்ஸ்ல அப்படி ஃபைனல் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப ஃபார்மசிஸ்ட் என்ன செய்யும், உங்களோட பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து தருவாங்க, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆனா சில பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, அதுல உண்மையிலே மெடிசின்ஸ் இருக்காது, அந்த மெடிசினை செய்யற இன்கிரீடியன்ஸும் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கு. அதை ஃபார்மசிஸ்ட் பார்த்து என்ன செய்வாங்கன்னா மெடிசின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு 2 கீழே இருந்த இப்ப இதெல்லாம் தந்திரிக்கி பாருங்க, இந்த இடத்துல தந்திருக்கிறது ப்ரீ கம்பவுண்டட் மெடிசின் கூடிய பிரெஸ்கிரிப்ஷன். அப்ப இதை ரீட் பண்ணினா முதலாவது என்ன, பிரெட்னிசலோன், அடுத்து கல்சியம் கார்பனேட், அடுத்து விட்டமின் D3, அடுத்து ஒமேப்ரசோல். இந்த மெடிசின்ஸை அப்படியே உங்களுக்கு எடுத்து அப்படியே தந்துருவாங்க. சரியா? ஆனா இந்த இடத்துல பாருங்க இருக்கி, இதுவும் ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் தான். என்ன சொல்ற, இந்த ஓரல் சஸ்பென்ஷனை நீங்க செஞ்சு கொடுக்கணும். சரியா? அப்ப எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு தயாரிக்கணும் எல்லாம் இந்த பிரெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, இது உண்மையான டீடைலான ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் இல்ல. பாருங்க, கீழே இருக்க நல்லாவே டீடைல் ஆனதுண்டு. என்ன இருக்கு, இந்த இவ்வளவு இன்கிரீடியன்ஸ். சரியா? இன்கிரீடியன்ஸ் ஒரு நேசல் ஸ்ப்ரேக்குரிய இன்கிரீடியன்ஸ் தந்திருக்கு. சரியா? ஒரு கீமோதெரபிக்குரிய நேசல் ஸ்ப்ரே உண்டு. அப்ப இவ்வளவு இன்கிரீடியன்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க அந்த நேசல் ஸ்ப்ரேயை ப்ரிப்பேர் பண்ணும். அப்ப இது மாதிரி பிரெஸ்கிரிப்ஷன் கம்யூனிட்டி ஃபார்மசிக்கு வராது, அதை சுற்றி பயப்பட தேவையில்லை. சரிதானே? இது மாதிரி பிரெஸ்கிரிப்ஷன் தான் எங்கேக்கு வரப்போற, கம்யூனிட்டி ஃபார்மசிக்கு வரப்போற. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அல்லது வைவல இது மாதிரி ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் தந்து சிலதுகளை ஐடென்டிஃபை பண்ண சொல்ல இயலும். சரிதானே? கிளியரா? இல்லாட்டி நான் அவசரமா சொல்லிட்டு போறேன்னா என்ன மாதிரி? இல்ல சார், clear. ஓகே. அடுத்தது பாருங்க, பிரெஸ்கிரிப்ஷன் ஒன்று ஆல்ரெடி ப்ரீ பிரிண்டட் பண்ணப்பட்ட ஃபார்ம்ஸ்ல ஹேண்ட் ரிட்டன் பண்ணி தரையில். அதாவது இந்த பிரெஸ்கிரிப்ஷன் பாருங்க, இந்த பிரெஸ்கிரிப்ஷனை பாருங்க, சிலது ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கு, சில விஷயங்களை மட்டும் அந்த டைம்ல
ரைட் பண்ணி கொடுக்குறோம். அப்ப இதுதான் அந்த முதல் டைப் பிரெஸ்கிரிப்ஷன். என்னது? ப்ரீ பிரிண்டட் பண்ணப்பட்ட ஃபார்ம்ல ஹேண்ட் ரைட் பண்ணி கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன். சரியா? சில பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஃபுல்லாவே பிரிண்ட் பண்ணி கொடுப்பான். சரியா? ஃபுல்லாவே டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கு. சரியா? சிலது ஃபுல்லாவே எலக்ட்ரானிக். இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த எலக்ட்ரானிக் பிரிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. சரியா? எலக்ட்ரானிக் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்திருக்கு. பாருங்க, சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவோம். பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே எலக்ட்ரானிக். அதாவது சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க ஃபெமிலியரோ தெரியா, சம்டைம் ஃபெமிலியர் ஆயிருக்க சான்சஸ் இருக்கு. சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்ப ஒரு கார்டு ஒன்று தான் தருவாங்க, பார்கோட் உள்ள கார்டு. அப்ப அதை எடுத்துட்டு தான் நீங்க டாக்டருக்கு கிட்ட போகணும். அப்ப டாக்டர் கிட்ட ஒரு ஸ்கேனரும் இருக்கும், பார்கோட் ஸ்கேனரும் இருக்கும். அதால ஸ்கேன் பண்ணிட்டு டாக்டர்ஸ் என்ன செய்யற, மெடிசின்ஸ சிஸ்டத்துக்கு தான் போடுவாங்க. சரியா? அந்த பார்கோட்ல போட்டு அந்த பார்கோட் எடுத்து நீங்க ஒரு ஃபார்மசிக்கு போக்கிட்ட, ஒரு ஃபார்மசின்னா அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபார்மசிக்கு போக்கிட்ட திரும்ப ஃபார்மசில என்ன செய்யற, அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி பார்க்கிட்ட சிஸ்டத்துல என்ன நடக்கும், பிரெஸ்கிரிப்ஷன் வரும். இதைத்தான் நாங்க இ பிரெஸ்கிரிப்ஷன் சொல்றோம். அப்ப அதுல மெடிசின் நேம், அடுத்து ஃபார்முலேஷன், டோஸ், பாருங்க இந்த இடத்துல எல்லாம் தந்திருக்கு. ஒவ்வொன்றா திரும்ப வருவோம். அடுத்து ஃப்ரீக்வன்சி, எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கணும், பீரியட், அதுக்கு இன்னொரு பேர் தான் டியூரேஷன், அடுத்து குவான்டிட்டி, எல்லாம் வரும். உண்மையிலே இப்படி வர்றது மிச்சம் ஈஸி. ஏன்னா எவ்வளவு டேப்லெட் நாங்க கொடுக்கணும்ன்றது கூட சிஸ்டமே கால்குலேட் பண்ணி காட்டும். இப்ப பாருங்க, ஏசைக்ளோவியர் 200 மில்லிகிராம் கொடுக்கணும், டோஸ் வந்துட்டு 4. அப்ப நாங்க எத்தனை டேப்லெட் கொடுக்கணும் இங்கே காட்டு. சரியா? இப்ப பாருங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். நாங்க இந்த டிடிஎஸ் பிடி என்ற ஒரு பார்க்கையில தானே பார்த்துட்டு பிரெஸ்கிரிப்ஷனுக்கு முள்ள வரும். அப்ப ஒன்று எப்படி ஹெல்மெட் சொன்ன, ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம்ஸ்ல ஹேண்ட் ரிட்டன் பண்ணி கொடுக்கலும் பிரெஸ்கிரிப்ஷன்ஸ், இல்லாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிரிண்டட் பண்ணி கொடுக்கலும். சிலது எலக்ட்ரானிக்ஸா இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி எலக்ட்ரானிக்கா இருக்கிறண்டா பொதுவா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் அப்படி இருக்க சான்சஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ரைட் பண்ணி உங்களுக்கு வெளியில போய் கம்யூனிட்டி ஃபார்மசிக்கு எடுக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் பிரெஸ்கிரிப்ஷன் தர மாட்டாங்க. அப்ப ஒரு இன்ஸ்டிடியூட் உள்ளுக்கோ எலக்ட்ரானிக் பிரெஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிரிண்டட் அடுத்தது ஹேண்ட் ரிட்டன், அது ரெண்டும் ஒரு இன்ஸ்டிடியூட் உள்ளுக்கும் இல்லைன்னா வெளியும் கூட யூஸ் பண்ணி கொள்ளே. சரிதானே? சரியா? அடுத்து பார்ப்போம் பார்ட்ஸ் ஆஃப் பிரெஸ்கிரிப்ஷன். குயிக்கா ஒரு ரீட் பண்ணுங்க. Parts of a prescription. Date of the prescription, name, sex, and age of the patient. Within bracket, address or DOB. In hand, superscriptions, inscriptions, subscriptions. Subscriptions is introductions to the pharmacist. Is a body. Sign and or signature or directions for use, also body. Renewal introductions or generic substitutions introduction. Name, signature, designations, and the registration number of the prescriber is a closing. பாருங்க, மெயினா ஒரு பிரெஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு தந்திருக்கு. முதலாவது என்ன, டேட் ஆஃப் த பிரெஸ்கிரிப்ஷன், அடுத்தது நேம், செக்ஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் த பேஷண்ட். அப்ப பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் ரீச் போகுது. இது ரெண்டையும் நாங்க சேர்த்து சொல்ற பிரெஸ்கிரிப்ஷன் ஹெட் எண்ட். அது பாருங்க, பிரெஸ்கிரிப்ஷன் பாடி உள்ளுக்கு என்ன வரும்டா, ஒன்று சூப்பர்ஸ்கிரிப்ஷன். இப்ப சூப்பர்ஸ்கிரிப்ஷன்ன்றது ஈஸி ஞாபகம் வச்சுக்கோல, அந்த RX என்ற சிம்பலுக்கு தான்
நாங்க அதாவது டேக் டோன்ற சிம்பலுக்கு தான் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். எந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும் இதுதான் சூப்பர்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன் மிச்சம் முக்கியமான பாடம். அதுல தான் மெடிசின், டோஸ், டோசேஜ், ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன் எல்லாத்தையும் ரைட் பண்ணிருக்கு. சரியா? அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன்டா ஏதாச்சும் டாக்டர் அதாவது பிரெஸ்கிரைபர் ஃபார்மசிஸ்ட்க்கு ஏதாச்சும் சொல்லணும்டா அந்த பார்ட்ல தான் சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் அதை இன்க்ளூட் பண்ணிருக்கு. அடுத்தது சிக்னா இல்லாட்டி சிக்னேச்சர் இல்லாட்டி டிரெக்ஷன் ஃபார் யூஸ். சரியா? இது பொதுவா ப்ரீ கம்பவுண்டிங்க்கு வார இல்ல கம்பவுண்டிங் மெடிசின்ஸ்க்கு வார ஒரு விஷயம். அடுத்தது ரினியூவல், அதாவது சில பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு அது 2 times 3 times ஒரே பிரிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிடு. சரி, அது ஆகும் கடைசி க்ளோசிங் பார்ட்ல வாரது ரினியூவல். இல்லண்டா சில மெடிசின்ஸ் இல்லண்டா அதுலயே வேறொரு ஜெனரிக்க எடுக்கலுன்ற விஷயம். ஜெனரிக் சப்ஸ்டிடியூஷன்ன்றது அப்படித்தான். அப்படின்னா சும்மா சொல்லுமே ஒரு பிராண்ட் எங்களுக்கு தாரு டாக்டர் எழுதி தாரு, அந்த பிராண்ட் இல்லண்டா இன்னொரு பிராண்ட் எடுக்க இயலுமா இயலாதான்றது சம்டைம் டாக்டர் மென்ஷன் பண்ணி சொல்றோம். சரியா? சில டாக்டர்ஸ் மாதிரி இருக்க அதே பிராண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிற இது இல்லண்டா அதே மெடிசின் இன்னொரு பிராண்டும் எடுக்கணும் ப்ராப்ளம் இல்லைன்னு மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க. கடைசிக்கு முக்கியம் இது இல்லண்டா இந்த கடைசி பார்ட் இல்லண்டா அதை நாங்க ஒரு ஜெனுவின் பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொள்றோம் இல்லை. அப்ப என்னது பிரெஸ்கிரைபர்ட நேம் இருக்கணும், அதாவது டாக்டர்ட நேம் இருக்கணும், அவரோட சிக்னேச்சர் இருக்கணும், அவரோட டெஸ்டினேஷன் இருக்கணும், அதே நேரம் முக்கியம் அவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும். சரிதானே? பாருங்க இந்த இடத்துல ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகும். பாருங்க நார்மலா இது ஒன்று எடுத்தா குயிக்கா சொல்லுங்க. முதலாவது உங்களுக்கு விளங்குறது என்ன? Date. பாருங்க முதலாவது பார்ட் சரி, டேட்ன்றது சரி. அடுத்தது நேம். பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, நேம், ஜெண்டர், அட்ரஸ். அதே நேரம் இந்த இடத்துல ஏஜும் இருக்குது. அடுத்தது ஆர்எக்ஸ்க்கு பதிலா இந்த இடத்துல என்ன தந்திருக்கு? ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் தரையிலும் இல்லாட்டி ஆர்எக்ஸ் தரையிலும். அதுக்கு கீழே தான் என்ன நாங்க என்ன சொன்னோம்? இன்ஸ்கிரிப்ஷன், அதாவது அதுலதான் மெடிசின் எழுதி இருக்கீங்க. அப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன மெடிசின் எழுதிருக்கு? யாராவது ரீட் பண்ணலுமா? மெடிசின் பேர் என்ன? ட்ரெமடோல். இந்த இடத்துல பாருங்க எழுதிருக்கு இதுதான் டோஸ். விளங்குதா? ட்ரெமடோல் எவ்வளவு எடுக்கணும், ஒரு தடவைக்கு எவ்வளவு எடுக்கணும் சொல்லுங்க, எவ்வளவு எடுக்கணுமா? 50 milligram. 50 milligram. அடுத்து இந்த இடத்துல தந்திருக்கு பாருங்க அதுதான் ஃப்ரீக்வன்சி. சொல்லுங்க இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி என்ன தந்திருக்கு? Twice a day. ஒரு நாளைக்கு 2 தடவை. அப்ப பீடியன்னா என்ன அர்த்தம்? குயிக்கா சொல்லுங்க. Twice a day. அப்ப 3 தடவை எடுக்கணும்டா எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க? TD. ஒன்று டிடி என்று இல்லாட்டி டிஐடி என்று மென்ஷன் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிடிஎன்டா ஒரு நாளைக்கு 2 தடவை, டிஐடின்னா 3 தடவை. இப்ப சொல்லுவோம் காலையில மட்டும் எடுக்கணும்டா மார்னிங் வந்து ஃபுல்லா ரைட் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க? எம்ம மட்டும். உண்மையிலே மார்னிங் அர்த்தம் இல்ல, இது லெட்டின் வேர்ட் மானே. மானேண்டா மார்னிங். அப்ப நைட்டுக்கு எடுக்கணும்டா ஏன்? உண்மையிலே நைட் இல்ல அர்த்தம் நொக்டே. நொக்டே, மானே நொக்டே. இப்ப சொல்லுவோம் அந்தில எடுக்கணும்டா வெஸ்பர் வி. இப்ப இதெல்லாம் தார பயப்பட தேவையில்லை. வி என்றா வெஸ்ட அந்தில எடுக்கணும். இப்ப சொல்லுவோம் ஒரு நாளுக்கு ஒரு நாள் எடுக்கணும்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கணும். EOD. இஓடி, ஈச் அதர் டே. இதுதான் இங்கிலீஷ்ல தான் தந்திருக்கு. இப்ப சொல்லுவோம் அந்த மெடிசினை நாங்க கொடுக்கறதோட எடுக்கணும் அப்படின்னா எப்படி எழுத்துறோம்?
இப்போ பிரெஸ்கிரிப்ஷன் காட்டுறதோட நாங்க மெடிசினை கொடுக்கணும், அவரு குடிக்கணும்ன்ற மாதிரி. Stat. ஸ்டெட் வரும், ஸ்டெட் டோஸ்ன்னு சொல்றது. அது எடுக்கிறதோட குடிக்கணும். இல்லாட்டி சில மெடிசன்ஸ் தருவாங்க வலி கூடினா குடிக்கணும். இப்ப பேராசிட்டமால் தருவாங்க, இந்த 3 நேரமும் குடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எப்பப்ப காய்ச்சல் வருதோ, எப்பப்ப வருத்தம் வருதோ அப்ப குடிங்கன்னு சொல்றது. அது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க பிரெஸ்கிரிப்ஷன்ல? SOS. ஒன்று SOS இல்லைன்னா PRN என்றும் மென்ஷன் பண்ணும். சரி, எப்ப தேவையோ எடுங்கோ. காய்ச்சல் கூட கிட்ட இல்லாட்டி வருத்தம் கூட கிட்ட எடுங்கோ. கண்டினியூஸா எடுக்கணும் இல்லை. அப்ப இதெல்லாம் தார யோசிக்க தேவையில்லை. அத இந்த இடத்துல மென்ஷன் பண்ற ஃப்ரீக்வன்சி. கீழே தந்திருக்கிறது என்ன? 2 வீக்ஸ்ன்றது. குயிக்கா சொல்லுங்க. 2 வீக்ஸ் தந்திருக்கிறது என்ன? Duration. டியூரேஷன். அப்ப Duration. இந்த மெடிசினை எவ்வளவு காலத்துக்கு கொடுக்க சொல்லி தந்திருக்கி? 2 கிலோ 2 கிழமைக்கு. 2 weeks. சரி, அப்ப அதே மெடிசினை திரும்ப எழுதுவோமே. என்ன மெடிசின் தந்திருக்கி? ட்ரெமடோல் தந்திருக்கி. எவ்வளவு டோஸ்? 50 minutes. எப்ப எடுக்க சொல்லிருக்கி? இல்லாட்டி ஃப்ரீக்வன்சி என்ன தந்திருக்கி? Twice a day. டிஸ்பெடே. அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை. அப்ப எவ்வளவு காலத்து எடுக்க சொல்லிருக்கி? 2 weeks. 2 வீக்ஸ் சொல்லுவோம். இந்த பிரெஸ்கிரிப்ஷன் உங்களோட ஃபார்மசிக்கு வருது. ஃபார்மசில ட்ரெமடோல் பொதுவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் குறவு. ஏன்னா இது ஒரு நார்கோட்டிக் ட்ரக். சரி, இருக்கேன் எப்பவுமே. ட்ரெமடோல்ன்றது ஒரு கேப்சியூல். சரியா? ஏரோ கலருக்கு இருக்கு கேப்சியூல் ஒன்று இருக்கு. இந்த ஒரு கேப்சியூல்ட டோஸே, அதாவது அதுல இருக்கிற ஏபிஐட அளவே 50 மில்லிகிராம் தான். இப்ப எந்த கேள்வி என்னண்டா, இந்த பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்தா நீங்க எத்தனை கேப்சியூல் கொடுப்பீங்க? ஒரு capsule. எவ்வளவு? 1. இந்த பிரெஸ்கிரிப்ஷனை நீங்க பார்த்து வார பேஷண்ட்டுக்கு ஒரு இந்த கேப்சூல கொடுத்தீங்கன்னா சரியா? இல்ல 14 capsule. 28 சார். Twice a day. சரியான ஆன்சர் வந்து எவ்வளவு கொடுப்பீங்க? 28. 28. என்ன ரீசன்? Twice a day, 2 weeks. 2 கிலோ ஒரு கேப்சூல் ஒரு டைமுக்கு குடிக்கணும். அப்போ ஒரு நேரத்துக்கு கொண்டு குடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை குடிக்கணும்? 2 குடிக்கணும். 2. அப்ப 2 வீக்ஸ் எத்தனை நாள்? 14. அப்படித்தானே? 14 days. அப்போ ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் எடுக்கணும்டா. அப்ப 14 நாளைக்கு 14 டேஸ்க்கு டோட்டலா எத்தனை கேப்சூல்ஸ் கொடுக்கணும் நீங்க? 28 கேப்சூல்ஸ் கொடுக்கணும். சரியா? இப்ப இதே மாதிரி இன்னொரு இதுதான் விஷயம். சரியா? இப்ப பயப்பட தேவையில்லை. அவங்க ஸ்ட்ரென்த் தருவாங்க. இதுக்கு நான் சொல்ற பேர் ஸ்ட்ரென்த். சரியா? ஒரு மெடிசின்ல ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு இருக்குன்றது பேர் ஸ்ட்ரென்த். அப்ப ட்ரெமடோலோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு 50 மில்லிகிராம். இப்ப சொல்லும் இப்படி ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. என்ன வந்திருக்கு? செல்பியூட்டமோல். சரியா? 4 மில்லிகிராம் TDS 3 days. எங்ககிட்ட இருக்கு எங்களோட பார்மசியில செல்பியூட்டமோல் டேப்லெட். அந்த டேப்லெட் ஸ்ட்ரென்த் எவ்வளவுண்டா? 2 மில்லிகிராம். சொல்லுங்க, இந்த பிரெஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்க எவ்வளவு மெடிசின்ஸை கொடுப்பீங்க? எவ்வளவு செல்பியூட்டமோல் டேப்லெட்டை கொடுப்பீங்க? 6. எவ்வளவு? 24 6 24? 24 வேற யாருக்கும் ஆன்சர்ஸ் இருந்தா?
இது விளங்கியவங்க, இது முக்கியம். 18. எவ்வளவு வித்தியாசமான ஆன்சர் வருது? 6 வருது, 18 வருது. இப்ப உங்களுக்கு ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் வந்திருக்குது. அந்த பிரெஸ்கிரிப்ஷன்ல ஒரே ஒரு டேப்லெட் தான் இருக்கணும். இப்ப செல்பியூட்டமோல் மட்டும். அதுல டோஸ் தந்திருக்கு 4 மில்லிகிராம். ஃப்ரீக்வன்சி தந்திருக்கு டிடிஎஸ். டிடிஎஸ் என்ன? ஒரு நாளைக்கு 18 கேப்சூல். ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுக்கணும். 18. மொத்தம் 3 நாளைக்கு கொடுக்கணும். அப்ப சொல்லுங்க, ஒரு தடவைக்கு நீங்க எத்தனை டேப்லெட் கொடுக்கணும்? ஒரு தடவைக்கு 2, ஒரு நாளைக்கு 2, ஒரு நாளைக்கு 18. ஒரு டேப்லெட் 2 மில்லிகிராம்டா. அப்ப 2 டேப்லெட் கொடுத்தாதான் 4 மில்லிகிராம் வரும். அப்ப ஒரு தடவைக்கு 2 டேப்லெட், 3 தடவை. அப்ப ஒரு நாளைக்கு 36 டேப்லெட் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை டேப்லெட்? 6. நாளைக்கு எத்தனை? ஒரு தடவைக்கு 2. மொத்தம் 3 நாளைக்கு 12 டேப்லெட். ஒரு நாளைக்கு 12 டேப்லெட். 6 டேப்லெட். ஒரு சரி, இப்படி எழுதுமே. காலையில 2, சரி சார். பகலைக்கு 2, நைட்டுக்கு 2. அப்ப டோட்டலா 6. எத்தனை நாளைக்கு கொடுக்கணும்? 18 டேப்லெட் கொடுக்கணும். 18 டேப்லெட் கொடுக்கணும். அவ்வளவுதான். அப்ப இது மாதிரி சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹாஸ்பிடல் வைவால கேட்க விளங்குதா? இன்னொன்னு பாப்போமே. எங்களுக்கு தெரிஞ்ச பழக்கமானால் பேராசிட்டமோல் தந்திருக்கு 1 கிராம் TDS, சொல்லுங்க. பேராசிட்டமோல் எவ்வளவு இருக்கு? 500 மில்லிகிராம் தான் ஸ்ட்ரென்த் வந்துட்டு பேராசிட்டமோல். நாற்பத்தி 42. எப்படி நீங்க 42 சொல்ற? எப்படி கண்ணு சொல்லுங்க. என்ன ஆன்சர்? ஒரு தடவைக்கு எத்தனை டேப்லெட் கொடுக்கணும்? ஒரு நேரத்துக்கு 2 டேப்லெட்ஸ் இல்லாட்டி 2 டேப்லெட்ஸ். ஏன்னா 500 மில்லிகிராம் தானே. இப்போ 1 கிராம்டா 2 டேப் எடுக்கணும் ஒரு தடவைக்கு. மொத்தம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எடுக்கணும்? 3 தடவை. அப்ப எத்தனை? 6 டேப். இங்க டியூரேஷன் எவ்வளவு தந்திருக்கு? 1 week. பாருங்க, அவங்க சிம்பிளா டேஸ் போடலும், இல்லாட்டி வீக்ஸ் போடலும், இல்லாட்டி மந்த்ஸ் போடலும். சரியா? இப்ப சொல்லுமே 3 days போடலும். அதே டேஸ் இப்படி பின்னமாவும் தருவாங்க. எப்படின்னா 3 கீழே 365 அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கு. அதுல 3 நாளை கொடுங்க. விளங்குதா? அடுத்தது இது டேஸ்ல சொல்றது தானே. கொஞ்சம் இருங்க. சரியா? பாப்போமா? அப்ப டேஸ்ல சிம்பிளா அவங்க டியூரேஷன் டேஸ் போட்டு தருவோமே. இல்லைன்னா ஒரு பின்னமா வருஷத்துல மொத்தம் 365 நாள், அதுல 3 days போட்டு தருவோமே. இதே வீக்ஸ்ல அவங்க டியூரேஷன் தரக்கிட்ட சிம்பிளா மாதிரி 3 weeks சொல்லலும், இல்லாட்டி 2 weeks சொல்லலும். இல்லண்டா குயிக்கா சொல்லுங்க, ஒரு இயர்ல எத்தனை வீக்ஸ் இருக்குது? 1 yearல எத்தனை வீக்ஸ் டோட்டலா இருக்கு? 52. ஒரு மாசத்துல 4 எடுத்தா மொத்தம் எத்தனை மாசம் இருக்கு?
12. அப்ப 48. ஆனா உண்மையிலே 48 இல்ல 52 வீக்ஸ். சரியா? அப்ப அதுல 3 சொல்லி தரேன். அப்படின்னா கீழே 52 போட்டா அர்த்தம் வருஷத்துல உள்ள வீக்ஸ சொல்றாங்க. அதுக்கு மேல தார நம்பர் தான் நாங்க கொடுக்க வேண்டிய வீக்ஸ் தார். 365க்கு மேல 3ண்டா 365 நாள்ல நீங்க 3 நாளைக்கு இஷ்யூ பண்ணணும். அப்ப 52 மேல் 3ண்டா மொத்தம் 52 வீக்ஸ் இருக்குது ஒரு இயர்ல. ஆனா நீங்க 3 வீக்ஸ்க்கு தான் இஷ்யூ பண்ணணும். அடுத்தது மந்த்ஸையும் தரையில. சரியா? சிம்பிளா 1 மந்த் இல்லாட்டி 2 மந்த்ஸ் இல்லாட்டி 6 மந்த்னு தரையில. அத சொல்லுங்க. இப்ப சும்மா சொல்லுமே 1 மந்த் எப்படி பின்னமா தரையில? 12 தான். மொத்தம் 12 மாசம் இருக்குது, 12 மந்த்ஸ் இருக்குது. அதுல 1 மந்த்துக்கு இஷ்யூ பண்ணும். சரியா? அப்ப இப்ப இது சொல்லுவோமே, இந்த டேப்லெட் எட்டவாஸ்டேட்டின் கொலஸ்ட்ராலுக்கு எடுக்கிற டேப்லெட் உண்டு. சரிதானே? உங்களுக்கு இருக்கிற டேப்லெட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 10 மில்லிகிராம். உண்மையிலே 10 மில்லிகிராமும் இருக்கு, 20 மில்லிகிராமும் இருக்கு, 40 மில்லிகிராமும் இருக்கு. ஆனா இப்ப சொல்லுவோம் உங்களோட ஃபார்மசில 10 மில்லிகிராம் தான் இருக்கு. இப்ப இந்த பேஷண்ட்டுக்கு நீங்க எத்தனை எட்டவாஸ்டேட்டின் டேப்லெட் கொடுப்பீங்க? 240. எத்தனை கொடுப்பீங்க? 240. எப்படி கண்டீங்க? சொல்லிடுமா இப்படி இப்படிதான் கண்டேன்னு? 10 மில்லிகிராம் 40 தான் கொடுக்கணும். இப்ப 4 கொடுப்போம் நைட்ல ஒரு நாளுக்கு. 4 டேப்லெட் முக்கியம். நைட் சரியா? நொக்டேன்னு தந்திருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 4 டேப்லெட் கொடுக்கணும். எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கணும்? 3 months கொடுக்கணும். 3 months எவ்வளவு நாள்? 30, 60, 90. இப்ப நீங்க தொடர்ந்து 3 மந்த்ஸ்க்கு தானே கொடுக்க போறீங்க. ஓ, அப்ப தொடர்ந்து 3 மந்த்லயுமே 30 days ஆയിരിக்கும். 36. அதாவது நான் சொல்றேன், இப்ப இந்த மாசம் இருக்கிற, அப்ப இந்த மாசம் 30 இருந்தா அடுத்த மாசம் 30வா இருக்கும் டேஸ். இல்லையே, 31 இருக்கு. அப்ப எப்படி அத நீங்க 90 days சொல்றீங்க? 3 months ஒரு அக்யூரேட்டா 30 days எடுக்கிறது இல்லையா? அப்ப 3 நாளைக்கு டேப்லெட் கொடுக்க தேவையில்லையா சார்? அடிஷனலா 2 நாள் வந்துச்சுங்க. அப்ப இப்ப இந்த மாசம் அந்த புள்ள டவுட் மாதிரி இந்த மாசம் 31டா, அடுத்த மாசம் 30, அதுக்கு அடுத்த மாசம் 31. அப்ப அந்த 2 நாளைக்கு என்ன செய்யுது? எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. 6 டேப்லெட் இப்படிதான் நீங்க பார்மசி ரன் பண்றா நீங்க கொடுக்கலும் விலங்குதா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டேப்லெட் கொடுக்குறீங்களோ அவளுக்கு அவ்வளவு உங்களுக்கு இன்கம் விலங்குதானே. நீங்க குறைச்சு கொடுக்க போறலையே, எப்படின்னு 90 days நீங்க கொடுக்க போறது 100 daysக்கு தான் விலங்குதா? இப்ப நீங்க என்கிட்ட சொல்ற லாஜிக் எல்லாம் பேஷண்ட்டுக்கு சொல்லி 100 daysக்கு கொடுக்கலும். அடுத்த கிளினிக்கு போ லேட் ஆகினா இல்லாட்டி எதுக்கும் சேஃப்டிக்கு பயணங்கள் போகலும் அங்கே போகலும் இங்கே போகணும் கொடுக்கலும். நான் சொல்றேன் என்னண்டா, இதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இல்லாட்டி பார்மசில இந்த ஃபீல்ட்ல நாங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டேஸ் எடுக்கிறோம்டா 28 days தான் ஒரு மாசமா நாங்க கால்குலேட் பண்றோம். அப்ப சொல்லுங்க 3 months 28 into 3 எவ்வளவு? 28 into 3 84 days. சரியா? அப்ப உண்மையில நீங்க இப்படி பார்த்து கொடுக்க மாட்டீங்க. நீங்க ஒரு கம்யூனிட்டி பார்மசின்னா இப்படி செய்ய மாட்டீங்க. இப்படி கொடுக்கிட்டு பாருங்க 6 டேப்லெட் ஷார்ட் ஆகுது. போதாக்கு இன்னும் 2 நாள் இருக்கிறேன்டா இன்னொரு 6 டேப்லெட்னா மொத்தம் கிட்டத்தட்ட 10-12 டேப்லெட் ஷார்ட் ஆகுது. அப்ப 12 டேப்லெட்டுக்கு ஒரு டேப்லெட்டுக்கு 10 ரூபா பார்த்தாலும் 120 ரூபான்றது உங்களோட என்னது வரவுல வச்சு குறையிற தரேன். அப்ப நீங்க கொடுக்கிட்டு அப்படி கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா தப்பி தவறி ஒஸ்பி அல்லது வைவால கேட்டா
ஒரு மந்த்துக்கு எவ்வளவு டேஸா நீங்க எடுப்பீங்கன்னா 28 டேஸ்ன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஃபார்மசி ரன் பண்ணிக்கிட்டு அதை விட கூட கொடுங்க. நீங்க என்ன நீங்க கொடுக்குற கணக்குக்கு தானே நீங்க ஏர்ன் பண்ண போற. அந்த அளவுக்கு தானே நீங்க காஸ்ட் பண்ண போற. கூட கொடுத்த நீங்க குறவு அந்த இந்த 84 டேஸ்க்கு கணக்கு பார்த்து அமௌண்ட் எடுக்கலையே. கொடுக்குற டேப்லெட் கணக்கு தானே அமௌண்ட் எடுப்பீங்க. சரியா? இதோட இன்ஃபர்மேஷனுக்கு சொன்னதா. ஆனா 28 டேஸ் தான் மந்த்துக்கு கரெக்ட் இந்த கால்குலேட் பண்ற ஹாஸ்பிட்டல்ல. சரியா? அதுதான் ஸ்டாண்டர்டான நாங்க மந்த் எண்ட் எடுக்கிறோம். அதாவது 4 வீக்ஸ் தான் 1 மந்த்துக்கு இருக்கேன்னு நாங்க எடுக்கிறோம். சரியா? இப்போ 4 வீக்ஸ் 28 டேஸ் தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போ. அப்ப முதலாவது பார்த்தது என்ன பார்த்தோமா? இது ஒன்று சரி. குயிக்கா டேட்டா ரீட் பண்ணுங்க யாராச்சும். குயிக்கா ஒரு ஆள் டேட்டா ரீட் பண்ணுங்க இந்த ஸ்கிரீனை. Date the prescription is issued or written helps identify out-of-date prescriptions, allows the determinations of the life of the prescriptions to validate refills, ensures the continual patient supervision, prevents misuse of the medicines by the patient, promotes patient follow-up. சரி, இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல இப்படி ஒரு கொஸ்டின் வருது. ஏன் ஒரு பிரெஸ்கிரிப்ஷன்ல டேட் மென்ஷன் பண்றது இம்பார்ட்டன்ட் கேட்டா, ஏன் ரெடி வாட்ஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் டேட் இந்த பிரெஸ்கிரிப்ஷன் கேட்டா நீங்க என்ன ஆன்சரா கொடுப்பீங்க? ஏன் டேட் இம்பார்ட் ஒரு பிரெஸ்கிரிப்ஷன்? இஷ்யூ பண்ண டேட்டை வந்து மென்ஷன் பண்ண. இப்ப சொல்லுவோம் Helps to identify. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் தான். அந்த பிரெஸ்கிரிப்ஷன்ல டேட் ஒன்று ரைட் பண்ணிடலண்டா, நீங்க 7 டேஸ்க்கு மெடிசின் எடுத்து ஃபார்மசியில் எடுத்து குடிக்கிறீங்க. அப்ப சரியாயிட்டு இன்னொரு 2 மாசம் இல்லாட்டி 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி சிம்டம்ஸ் காட்ட கிட்ட நீங்க என்ன செய்யலும்? அதே பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் ஃபார்மசியில மெடிசின் எடுக்கலும் மேலதான். அப்ப அந்த இடத்துல மிஸ்யூஸ் ஆகுற மாதிரி. இப்ப சும்மா சொல்ல மெயின்லாட்டி இப்படி உண்டு, உங்களுக்கு சரியான இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கு ஒருத்தருக்கு சரியான வருத்தம், அவங்களுக்கு அந்த பெயினை ரிலீவ் பண்றதுக்காக நாக் அவுட் மெடிசின்ஸை ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்கணும். எப்பவுமே இப்போ ட்ரெமடோல் எல்லாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்கு. ட்ரெமடோல் எடுக்கக்கிட்ட பெயின் ரிலீவ் ஆகும், ஆனா குயிக்கா எடிக்ட் ஆகும். சரியா? அப்ப அந்த ட்ரெமடோல் இருக்கிறத ஒரு ஆள் விளங்கி கொள்ற முதல்ல அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை எடுத்து, இப்ப டேட் இல்லைண்டா அவருக்கு திரும்ப திரும்ப அந்த மெடிசினை எடுத்து 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 யூஸ் பண்ணலுமே இல்லதான். அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன்ல டேட் இல்லாட்டி எப்ப ரைட் பண்ணு தெரியா, அப்ப புதுசு நினைச்சு திரும்ப திரும்ப ஃபார்மசில இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் தொடர்ந்து எடிக்ட் ஆகிட்டே போகும். அப்ப மிஸ்யூஸ் ஆகுறத தடுக்கிறதுக்கு டேட் முக்கியம். சில பிரெஸ்கிரிப்ஷன்ல நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி சில பிரெஸ்கிரிப்ஷன்லயே ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க 2 டைம்ஸ் அந்த பிரெஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி மெடிசின் எடுக்கலும், இல்லாட்டி 3 டைம்ஸ் இந்த ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு நாங்க சொல்ற ரீஃபில்ஸ், எத்தனை தடவை திரும்ப திரும்ப அந்த பிரெஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிடும். அப்ப டேட் எழுதியிருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்கலும் இது எத்தனாவது ரீஃபில் போகுது, முதலாவதா 2வதா 3வதா. அப்ப டேட் இருந்தா முதல் 7 நாள் போனா அது முதல் ஃபில் முடிஞ்சு இப்ப 2வது ஃபில் போகுது. அப்ப 14 நாள் முடிஞ்சா எங்களை பார்க்கலும் இது 3வது ஃபில் போகுது. 3 ஃபில்ஸா தான் டாக்டர் ரைட் பண்ணிருக்கி. அப்ப 3 தடவையோட அந்த பிரெஸ்கிரிப்ஷன் வேலிடேட் இல்லாம போகும்ன்றது எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளையிலும் டேட் இருந்தா மட்டும். சரியா? அப்ப டேட் கட்டாயம் மிச்சம் முக்கியம் பிரெஸ்கிரிப்ஷன்ல. சரிதானே? அடுத்தது பேஷண்ட் டீடைல்ஸ். சொல்லுங்க, பேஷண்ட் டீடைல்ஸ் என்னத்துக்கு தேவை பிரெஸ்கிரிப்ஷன்? குயிக்கா சொல்லுங்க பாப்போம்.
விளங்கல? என்ன சொன்னீங்க? பேஷண்ட் டீட்டெயில்ஸ் இல்லாட்டா சின்ன பிள்ளைக்கா பெரியாக்களுக்கா அப்படின்னு ஒன்றும் தெரியாது. ஒன்று பேஷண்ட்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்றது கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் யோசிப்போம் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லை, ஏஜ் இல்லை, அப்ப அவங்க சிறப்பு ஒன்று எழுதிருக்கு. அப்ப எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் சிறப்பு எழுதிருக்கேன்டா பேஷண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது பேஷண்ட் ஏஜ் தெரிஞ்சா தானே அது சிறப் போறது சரியா, இல்லாட்டி சிறப்பு டோஸ் சரியா, இல்லாட்டி மெடிசின் டோஸ் எல்லாம் சரியானு பார்த்துக்கொள்ளும் ஏஜ் தெரிஞ்சா. அது ஒன்று சரியான பாயிண்ட். இன்னொன்று வேற என்ன சொல்லு யோசிங்க. நீங்க ரசா வேற யாரு சரி யூஸ் பண்ணுவாங்க? வெரி குட், அதுதான் முக்கியம். இப்ப நீங்க ரஷ் டைம்ல ஒரு ஃபார்மசிக்கு போறீங்க, அப்ப ஃபார்மசியில பார்த்தா விளங்கும் குறைஞ்சது சின்ன ஃபார்மசிகள்லயே 2 இல்லாட்டி 2க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை செஞ்சு நிக்கிற. சரி, 2 இல்லாட்டி 2க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற. இப்ப பெரிய ஒரு ஃபார்மசிக்கு நீங்க ரஷ் டைம்ல போறீங்க, ஒரு 5 பேர் மெடிசின்ஸை இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன் எப்பவுமே. நீங்க ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை கொடுக்குறீங்க, அதே மாதிரி இன்னொருத்தர் பிரெஸ்கிரிப்ஷன் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற. இப்ப 5 பேத்துக்கு ஒரு ஆள் தான் மெடிசினை கலெக்ட் பண்ணி அதை பெக் பண்ணி கொடுக்குறான்னு எப்பவுமே. அப்ப அந்த இடத்துல பிரெஸ்கிரிப்ஷன்ல நேம் இல்லாட்டி அந்த இடத்துல மாறி தரப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு ஆளோட மெடிசின்ஸ் உங்களுக்கும் உங்களோட மெடிசின்ஸ் இன்னொரு ஆளுக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப பிரெஸ்கிரிப்ஷன்ல நேம் இருந்தா நீங்க திரும்ப கொடுத்து திரும்ப உங்களுக்கு மெடிசின் தரக்கிட்டையும் பிரெஸ்கிரிப்ஷனை ஒருக்கா இன்னொருக்கா பார்த்து உங்களோட நேம் சரியா தந்திருக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் சரியானு பார்த்து தரேன். எப்ப உங்களோட பிரெஸ்கிரிப்ஷன்ல உங்களோட நேம் பேஷண்ட் டீடைல்ஸ் சரியா எழுதியிருந்தா மட்டும். சம்டைம்ஸ் அப்படி ஒரு ரஷ் டைம்ல ஒரே பேர்ல உள்ள 2 பேர் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதால ஃபுல் நேம் எழுதுறதோட அட்ரஸ் ஏஜ் எல்லாம் இருக்கிறதால இன்னும் ஈஸியாகும் ஐடென்டிபிகேஷன். ஒரே பேர்ல 2 பேர் போகலும், ஒருத்தர் யங் ஏஜாம் ஒருத்தர் ஓல்ட் ஏஜாம் இருக்கு. அப்ப அவங்களோட டோஸ் எல்லாம் வித்தியாசப்படும். அப்ப மெடிசின்ஸை மாத்தி கொடுத்தா ஒருத்தருக்கு ஓவர் டோஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, அடுத்தவருக்கு அந்த நோய் குணமாகாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ப பேஷண்ட் டீடைல்ஸ் முக்கியம். டீடைல்ஸ் மிச்சம் இருக்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இன்னும் ஈஸி ஆகிட்டு போகும். அடுத்த விஷயம் சூப்பர்ஸ்கிரிப்ஷன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா சூப்பர்ஸ்கிரிப்ஷன்ல என்ன ரைட் பண்ணுவாங்க? எல்லா பிரிஸ்கிரிப்ஷன்லயும் இல்ல RX. இதுல மீனிங் என்ன? டேக் தோ, சரிதானே? இல்லைன்னா யூ டேக், அது கீழே ஒரு மெடிசின்ஸா தருவாங்க. சரியா? அடுத்த முக்கியமான பார்ட் பிரெஸ்கிரிப்ஷன்லயே என்னது? இன்ஸ்கிரிப்ஷன். அதுலதான் என்ன எழுதிருக்குமா? மெடிசின்ஸ் ரைட் பண்ணிருக்கு. குயிக்கா ரீட் பண்ணுங்க இன்ஸ்கிரிப்ஷன். Inscriptions, the main part of the prescription, contains name of the medicine's generic name plus or brand name within the bracket, formulations or dosage forms or route of the administration, quantity, dose frequency, duration. அப்ப இந்த இடத்துல உண்மையில இன்ஸ்கிரிப்ஷன் தந்தில்ல, இங்க இண்டிகேஷன்ஸ் தந்திருக்குது. அப்ப சில பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இண்டிகேஷனையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுவாங்க. அது வெண்டோட்டரி இல்லாட்டியும் முக்கியம் கட்டாயம் இல்லாட்டியும் என்கரேஜ் பண்ணப்படுது. எழுதுறது மிச்சம் நல்லம். ஏண்டா அப்ப பார்மசிஸ்டுக்கு இஷ்யூ பண்ண கிட்டையும் இண்டிகேஷனை பார்த்து போற மெடிசின் சரியா இல்லையா, இல்லாட்டி போற டோஸ் சரியா இல்லையான்ற ஒரு ஜட்மெண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளிடும். சரியா? பார்மசிஸ்ட்க்கு மட்டும் இல்லாம நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் மெடிசின் எடுக்கிறீங்க, அவரோட பிரெஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து எடுக்கிறீங்க, உங்களுக்கு சுகமாக இல்ல, இன்னொரு டாக்டருக்கு போக்கிட்ட அந்த உள்ள பிரெஸ்கிரிப்ஷன்ல டாக்டர் டயக்னோஸ் பண்ணி என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு டயக்னோஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கிறது ரெண்டாவது போற டாக்டருக்கு இன்னும் ஈஸியா இருக்குது. சம்டைம் ஃபர்ஸ்ட் டாக்டர் உங்களை ராங்கா டயக்னோஸ் பண்ணிருக்கும் சான்சஸ் இருக்கு. அப்ப அதோட டீட்டெயில்ஸா அவர் எடுத்து ஏதாச்சும் பிழைகள் இருந்தா அதை கரெக்ட் பண்ணி டோஸை கரெக்ட் பண்ணி தரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இண்டிகேஷன் எழுதுறது
மிச்சம் நல்ல மெண்டி இந்த இடத்துல சொல்ற. அது இல்லாம நாங்க இன்ஸ்கிரிப்ஷனை பார்ப்போம். மெயின் பார்ட்டாம் அதுல மெடிசின் நேம் இருக்குமாம். முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்கால மட்டுமில்ல சவுத் ஏசியாலேயே இது ஒரு ரூல். என்னது, ஜெனரிக் நேம்ல தான் பிரிஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ணணும். பிரிஸ்கிரிப்ஷன்ல பிராண்ட் நேம் மட்டும் ரைட் பண்ணி பிரிஸ்கிரிப்ஷனை ரைட் பண்ண எழுத இயலா. வேணுமெண்டா பிராண்ட் நேம் எழுதணுமெண்டா கட்டாயம் பிராக்கெட்ல தான் எழுதணும். ஜெனரிக் நேம் எழுதி பக்கத்துல பிராக்கெட்ல தான் பிராண்ட் நேம் இருக்கும். அதுக்கு முதல்ல சொல்லுங்க, ஜெனரிக் நேம் பிராண்ட் நேம்டா என்னன்னு விளங்குதா? என்னன்னு தெரியுமா? சாதி பேர் எக்ஸ்பிளைன் பண்ண விளங்கல? என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்ப எக்ஸாம்பிள் எடுப்போம். நாங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் என்னன்னு தெரியும் தானே? ஓ ஆனா ஸ்ரீலங்கால எத்தனை கம்பெனி வித்தியாசமான பேர்ல டூத் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்றாங்களா இல்லையா? நிறைய பிராண்ட் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப சும்மா சொல்லும் சிக்னல் சொன்னாலும் அதுமே என்னது ஒரு டூத் பேஸ்டா இல்லையா? க்ளோகாட் என்றாலும் அதுவும் என்னது டூத் பேஸ்ட் தான். அதே மாதிரி சுப்பிரிவிக்கு, சென்சோடைன், அடுத்தது என்ன க்ளோஸ்அப், அப்படி நிறைய பிராண்ட் இருக்கா இல்லையா? நிறைய அவ்வளோ பிராண்ட் இருந்ததுக்கு, அவ்வளோ கம்பெனிஸ் இருந்ததுக்கு அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது ஒரே ஒரு ஆலையா இல்லையா? நான் சொல்ற ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தானே, ஒரே ஒரு விஷயத்த தானே அவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்மெல் வித்தியாசமாகும், கலர் வித்தியாசமாகும், ஆனா மெயின் விஷயம் ஒன்று தானே. அப்ப அவங்க இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் டிஃபர் பண்ணி அழகாக்குறதுக்கு கலர்ஸை யூஸ் பண்ணி, ஸ்மெல்ல கூட்டுறதுக்கு ஃபிளேவர்ஸை யூஸ் பண்ணி, அப்படி வித்தியாசமான இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணதுக்கு மெயினா அந்த இடத்துல இருக்கிறது ஒன்று தானே, அவரோட பர்பஸ் ஒன்று தானே. ஏபிஐ உண்டு. ஏபிஐ ஒன்று, அதாவது மெயின் தேவையான விஷயம் ஒன்று. அதே மாதிரி தான் மெடிசின்ஸ்லயும் சும்மா சொல்லுவேன், பெரசிட்டமோல் தான் பெனடோல்ல அடுத்தது இன்னும் நிறைய வித்தியாசமான பேர் இருக்காலும் பெரசிட்டமோலுக்கு. அதாவது பெரசிட்டமோல்ன்றது ஜெனரிக் நேம். இந்த பெரசிட்டமோலையே ஒரு கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணுது, அவங்க பேர் வைக்கிறது பெனடோல். சரியா? இன்னொரு கம்பெனி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேர் வைக்கிறது பெனடின். இப்ப சும்மா சொல்லுமே, உங்களுக்கும் தெரியும் பெரசிட்டமோல்ல என்ன மெயின் இன்கிரீடியன்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது நீங்க என்ன செய்றீங்க, இன்னும் கொஞ்சம் சைட் இன்கிரீடியன்ஸை போட்டு கலரை மாத்தி ஃபிளேவரை மாத்திட்டு என்ன செய்றீங்க, உங்களோட பேரை வச்சு அந்த பெனடோலுக்கும் பெரசிட்டமோலுக்கும் பேரை வைக்கிறீங்க. சும்மா சொல்லுவோம், உங்களோட பேர் என்னது ஃபாத்திமாண்டு, அப்ப என்ன வைக்கிறீங்க பேர்? பெனடோல் தானே, ஃபாத்திடோல் வைக்கிறீங்க பேர். விளங்குதா? அப்ப அதுலயும் இருக்கிறது பெரசிட்டமோல் தான், அதே அளவு தான். ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, இன்கிரீடியன்ஸை கொஞ்சம் கூட்டி குறைச்சி இல்லாட்டி புதிய இன்கிரீடியன்ஸை ஆட் பண்ணிருக்கீங்க. அப்ப பெரசிட்டமோல குடிச்சாலும் பெனடோல குடிச்சாலும் நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிற ஃபாத்திடோல குடிச்சாலும் நடக்கிற விஷயம் உண்டு. மெயின் இன்கிரீடியன்ஸ் உண்டு, ஏபிஐ உண்டு. ஆனா கம்பெனி அவங்க அந்த பெரசிட்டமோல ப்ரிப்பேர் பண்றதால அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பமான சார்பான பேரை வைப்பாங்க. பார்த்தா இந்த இடத்துல சொல்றது, இப்ப பெனடோல்னாலும் அது பெரசிட்டமோல் தான், பெரடினாலும் பெரசிட்டமோல் தான். அது மாதிரி ஜெனரிக் நேம தான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதணும். அவங்களோட கம்பெனி பேரை எழுதி வைக்கலாம். அதாவது நீங்க டூத் பேஸ்ட் தான் எழுதணும். உங்களுக்கு சிக்னல் உண்டோ, சுப்பிரிவிக்கு உண்டோ, க்ளோகாட் உண்டோ எழுத இயலாம். அது பேஷண்ட் விருப்பம். நீங்க டூத் பேஸ்ட்னு சொல்ல கிட்ட அவருக்கு விருப்பம்னா சிக்னலை எடுத்து யூஸ் பண்ணிடணும், இல்லைண்டா சுப்பிரிவிக்கு, இல்லாட்டி க்ளோகாட், இல்லாட்டி சென்சோடைன். பேஷண்ட் விருப்பம் தான் எந்த பிராண்ட் எடுக்கிறேன்றது. சரியா? வேணும்னா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணிடும், இந்த பிராண்டை எடுங்கோண்டு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு பிராக்கெட்ல எழுதும். சரியா? வித்தின் பிராக்கெட் தான் அவரு ரெக்கமெண்ட் பண்ற பிராண்ட் இருக்கும். அதே நேரம் இது பிரெஸ்கிரிப்ஷன் பக்கம் தானே. சும்மா சொல்லும், உங்களுக்கு ஒரு பிரெஸ்கிரிப்ஷன் வருது, அதுல பிராண்ட் நேம் தான் எழுதிருக்கேன்டா, நீங்க அந்த பிராண்ட் நேமை ரீட் பண்ணிட்டு சொல்லணும், இதே மெடிசின் இந்த பிராண்ட் நேம் இருக்குது, இந்த ஒவ்வொரு பிராண்ட் நேம் பிரைஸ் இவ்வளவு, உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணும்னு நீங்க கேட்டுட்டு தான் டிஸ்பென்ஸ் பண்ணும். அதுதான்
NMRL சொல்லிருக்கிற ரூல். சரியா? ஒரு ஃபார்மசியை நீங்க ரன் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட எதிர்பார்க்குற தன் அந்த ரூல் நீங்க செஞ்சுதான் சொல்லிட்டு தான் இஷ்யூ பண்ணணும். சரியா? இப்ப சும்மா சொல்லும் ஏன்ற மெடிசினை எழுதிருக்கி, இது குறைஞ்சது 5 பிரெயின் உங்ககிட்ட இருக்குது. அப்ப அவங்க வரகிட்ட நீங்க சொல்லணும் இந்த 5 கம்பெனியோட பிரெயின் இருக்குது, ஒவ்வொன்றுடையும் பிரைஸ் இவ்வளவு, உங்களுக்கு எது வேணும்னு பேஷனுக்கு தான் கடைசி முடிவு எடுக்கிறதுக்கு கொடுக்கணும். அது பேஷண்ட் ரைட். பேஷண்ட் ரைட்டை நீங்க பாதுகாக்கணும். சரியா? அவரோட உரிமையை பாதுகாக்கணும். அடுத்தது என்ன இருக்கும்? ஃபார்முலேஷன் இருக்கும், அதாவது டோசேஜ் ஃபார்ம் இருக்கும், இல்லைன்னா ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். சரியா? ஓரலா இல்லாட்டி ரெக்டலா ஐவியா, சில மெடிசின் எழுதுக்குள்ள பாருங்க முன்னுக்கு எழுதிக்கிந்தா ஓரல் ஓரல் பேராசிட்டமால் எழுதிக்கிட்ட சில நேரம் சப்பன் எழுதிருக்கும். சொல்லுங்க சப்பன் என்ன அர்த்தம்? சப் பேராசிட்டமால் எழுதிருக்கும், இல்லாட்டி சப் டிக்ளோஃபெனக் எழுதிருக்கும். சப்பன் சொன்னா சப்போசிட்டரி. இன்னத்துக்கு முன்னுக்கு SYR எழுதிருக்கும், பேராசிட்டமால் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சிரப். சரியா? சப் சிரப். அடுத்து GTN எழுதிருக்கும், இல்லாட்டி GUTN இருக்கும். என்ன அர்த்தம்? கட்டி. கட்டேன்னா ட்ராப்ஸ்க்கு பொதுவா சொல்ற ஐ ட்ராப்ஸோ இயர் ட்ராப்ஸ். கட்டே சிப்ரோஃப்ளோக்சசிலின் அப்படின்னா கட்டேன்னா ட்ராப்ஸ் ட்ராப்ஸா கண்ணுக்கு இல்லாட்டி காதுக்கு விரியுமே, அதுக்கு தான் சொல்ற கட்டேன். பயப்படுவானும் இந்த PDF உங்களுக்கு வேறையா இந்த எப்ரிவேஷன் அதுக்குரிய மீனிங்கா அனுப்புற எல்லாம் நீங்க பாடமாக்கி சொல்லணும் இல்ல, அதுக்கு தான் நாங்க நிறைய பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்புவோம். அதுல உள்ளதை நீங்க பாத்துக்கோனீங்கன்னா போதும். சரியா? பாருங்க இந்த இடத்துல எக்ஸாம்பிள் தந்திருக்கி, இதெல்லாம் ஜெனரிக் நேம். பிரெயின் நேம் எழுதிக்கிட்ட கட்டாயம் வித்தின் பிராக்கெட் ரைட் பண்ணணும். அது ஒரு ரூலா, சட்டமா. ஆனா ஸ்ரீலங்கால ஃபாலோ பண்றது இல்லை. சரி, இன்ஸ்கிரிப்ஷனுக்கு இன்னும் தந்திரி பாருங்க. இந்த இடத்துல கிரீம் தந்திரிக்கி, ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், கீட்டோகோனசோல், லோக்கல் அப்ளிகேஷன், BD. சொல்லுங்க BDன்னா என்ன? Twice a day for 6 வீக்ஸ்க்கு எடுக்கணும் டியூரேஷன். சரியா? பாருங்க இந்த இடத்துல சில எப்ரிவேஷன் தந்திருக்கு. இது இல்லாம உங்களுக்கு ஃபுல் எப்ரிவேஷன் PDF ஒன்று சென்ட் பண்றோம். அதுல தேவையானதை மட்டும் நீங்க எடுத்து பாடமாக்கி கொள்ளணும். பாருங்க சில இடத்துல பார்த்துருப்போம் ADN வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, ADன்றதை விட முக்கியமான பார்ப்போமே, ACன்றது பிஃபோர் மீல்ஸ். சரியா? என்டிக்யூபம் என்ற சாப்பாட்டுக்கு முன்னுக்கு எடுக்கணும். சரியா? அவ சாப்பாட்டுக்கு பின்னுக்கு என்ன சொல்ற? பாருங்க இந்த இடத்துல இருக்கு PC போஸ்ட் கியூபம் அப்படின்னா ஆஃப்டர் மீல்ஸ். சரியா? முக்கியம் இந்த டைம்களை பார்த்துக்கோங்க. PR என்னண்டா as needed, QH என்றா every hour. சரியா? QID என்றா quarter in day 4 times a day. அப்படின்னா 24 மணித்தியாலத்தை நீங்க 4 பிரிச்சு வாரம் அப்படின்னா 6 ஹவருக்கு ஒருக்கா 6 ஹவர்லி. சரியா? அதே முதல் சொன்னது ஸ்டேட் இமீடியட்லி ஸ்டேட் டோஸ். சரியா? இது மாதிரி முக்கியமானது சின்ன ஒரு PDF மாதிரி குறைஞ்ச ஒரு 2-3 பேஜ் வரும். அதை சென்ட் பண்றோம். நீங்க இப்படி ரீட் பண்ணி பாடமாக்க ட்ரை பண்ண வேணும். நீங்க பிரிஸ்கிரிப்ஷனை நிறைய எடுத்து பாருங்க. அதுக்கு வர கிட்ட இந்த டியூட்டை பாருங்க. சரியா? அப்படி பார்க்க கிட்ட ஈஸியா விளங்கும். இல்லைன்னா நீங்க தனியா இதுக்கு லெட்டின் வேர்டு என்ன, அதுக்குரிய இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பாடமாக்க ட்ரை பண்ண வேணும். போர் அடிக்கும். பாடமாக்கிறதுக்கு நினைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஒன்று வர. அதே நீங்க தேடி தேடி பிரிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். என்ன சொல்றீங்க, எவ்வளவு டைம் எடுக்கணும், இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எத்தனை டேப்லெட்ஸ் கொடுக்கணும், எத்தனை கேப்சூல் கொடுக்கணும்ன்ற மாதிரி. சரிதானே? குயிக்கா இதை ரீட் பண்ணுங்க பார்ப்போம். சார்ட் தேவையில்லை.
inscription, sometimes Latin abbreviations are used, more convenient, but increase the potential for mistakes. Know what they mean. அப்ப என்ன சொல்றாங்க, சம்டைம்ஸ் லேட்டின் எப்ரிவேஷனும் பிரெஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ணப்படுதா, மோர் கன்வீனியன்ட், ஈஸி. பாருங்க, ஃபுல்லா பிஃபோர் மீல்ஸ்ன்றது ஏசின்றது ரைட் பண்றது ஈஸி, விளங்குதா? பிஃபோர் மீல்ஸ்ன்றது ரைட் பண்றதை விட பிரெஸ்கிரிப்ஷன்ல ஏசின்ற மட்டும் ரைட் பண்றது ஈஸி. அப்ப கன்வீனியன்டான விஷயம் உண்டு. ஆனா என்ன பிரச்சனைண்டா, மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்குரிய சான்சஸ் கூட்டும். சரியா? ஏண்டா ஸ்டார்ட்ல பழகிற ஆட்கள் தெரியாத ஆட்கள் இஷ்யூ பண்ணிக்கிட்ட பிரச்சனை வரும். அதே நேரம் நீங்க கவனமா இருக்கணும். அதாவது நாங்கன்றதை விட பிசிசியன்ஸ் கிளியர் ஹேண்ட் ரைட்டிங் ஓட ரைட் பண்றது மிச்சம் முக்கியம். ஆனா எவ்வளவுதான் சொன்னாலும் அப்படி ரைட் பண்ணி பிரெஸ்கிரிப்ஷன்ஸ் வாரது இல்லை. இப்ப மிச்சம் முக்கியம் கெஸ் பண்ணி மெடிசின்ஸ் இஷ்யூ பண்ண போகப்படக்கூடாது. இல்லைங்களா? இப்ப ஆரம்பத்துல என்ன நடக்கிறண்டா, புதிய பார்மசிஸ்ட் ஆட்கள் பாக்குற திரும்ப இன்னொரு ஆள் கிட்ட கேட்கறதுக்கு கூச்சம் பட்டு கொண்டு வெக்கம் பார்த்து கொண்டு கெஸ் பண்ணி மெடிசினை இஷ்யூ பண்ற. சரியா? அது மிச்சம் தவறான வேலை. அப்ப அதுக்கு முன்னுக்கும் பிசிஷியன் ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருந்தா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்ப கிளியர் இல்லாததால தான் டவுட் வர. ஒருவேளை ஏ ஆயிருக்குமோ, இல்லாட்டி இ ஆயிருக்குமோ, இல்லாட்டி ஓவா இருக்குமோ, சின்ன சின்ன டிஃபரெண்ட் தான் வர மெடிசின்ஸ்ல போக விளங்கும். கிட்டத்தட்ட பேர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே நேரம் ஒரே மாதிரி இருக்கிற, அதாவது லுக் எலைக் சவுண்ட் எலைக் மெடிசின்ஸை நாங்க இஷ்யூ பண்ணிக்கிட்ட கவனமா இருக்கும். அதே நேரம் டோசஸும் அதுல யூனிட்ஸையும் கவனமா பார்க்கணும். சரியா? சம்டைம் உங்களுக்கு மைக்ரோகிராம் மில்லிகிராம் மாதிரி இருக்கிற மாதிரி விளக்கும். இப்ப இன்சுலின் எல்லாம் நாங்க இஷ்யூ பண்ணிக்கிட்ட கொடுக்கறது இன்டர்நேஷனல் யூனிட். இப்ப ஐயூன்னு சொன்னதுக்கு விளங்காது, இன்சுலின் படிக்கிட்ட பார்க்கும் இது ஐயூ என்னன்னு. சரி, சில மெடிசின்ஸ் இருக்கு மைக்ரோகிராம், தைரோக்சின் மாதிரி மெடிசின்ஸ் இருக்கு மைக்ரோகிராம் ஆகும், பாரம் குறைஞ்சது. சரிதான். அதே நேரம் டெசிமல் பாயிண்ட்ஸ்லயும் மிச்சம் கவனமா இருக்கும். சரி, இப்ப 2.5 25 நீங்க ரீட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட சும்மா சொல்லுவோம் ஒரு மெடிசின்ஸ் இருக்குது 10 மில்லிகிராம் அதோட ஸ்ட்ரென்த். 2.5 தான் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? 4/1. நீங்க 25 ரீட் பண்ணீங்கன்னா டேப்லெட் 2 அரை கொடுப்பீங்க. பாருங்க எவ்வளவு வித்தியாசம் உண்டு. அப்ப டெசிமல் பாயிண்ட்ஸ்ல கவனமா இருக்கணும்னு சொல்றேன். அடுத்த குயிக்கா ரீட் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன். Subscriptions, introductions to the pharmacists for preparing the prescriptions or dosage form for dispensing, number of doses to be dispensed. அப்ப சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்றதா, பார்மசிஸ்ட்க்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சப்ஸ்கிரிப்ஷன் என்ற பாட்டுல இருக்க போகுது. அதுல பிரெஸ்கிரிப்ஷன் ப்ரிப்பேர் பண்றது, இல்லாட்டி டோசேஜ் ஃபார்ம் மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லாட்டி கம்பவுண்டிங் மெடிசின் தான் எப்படி கம்பவுண்ட் பண்றன்றத மென்ஷன் பண்ணிருக்கு. சரியா? அடுத்து கடைசிக்கு போது சொல்லுங்க சிக்னா இல்லாட்டி டிரெக்ஷன் ஃபார் யூஸ். அந்த மெடிசின் நீங்க எப்ப யூஸ் பண்ணணும்ன்ற டிரெக்ஷனை இதுல தந்திருக்கும். பொதுவா இதுவும் கம்பவுண்டட் மெடிசினுக்கு தான் வர, ப்ரீ கம்பவுண்டடுக்கு இல்ல, கம்பவுண்டிங் மெடிசின்ஸ்க்கு. ஃப்ரீக்வன்சி அண்ட் டைமிங், ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது சில மெடிசின்ஸ் இருக்கக்குள்ள பாருங்க ஷேக் பண்ணி அதை இன்டேக் பண்ண சொல்லுவாங்க. நீங்க லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் படிக்கிட்ட விளங்கும். சில மெடிசின்ஸ் எடுக்கிட்ட லிக்விடா இருந்தாலும் நீங்க ஷேக் பண்ணி ஷேக் பிஃபோர் யூஸ் இருக்கு. அதெல்லாம் முக்கியமா வைவால கேட்கலும் மொஸ்பில கேட்கலும் எந்தெந்த டோசேஜ் ஃபார்ம் எடுக்கிட்ட நீங்க ஷேக் பண்ணி எடுக்கணும். சரி, அப்ப அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கறது இந்த டிரெக்ஷன் ஃபார் யூஸ் என்ற பார்ட்ல. சரியா? இதுவும் பொதுவாக கம்பவுண்டிங் மெடிசின்ஸ் தான் வரும். ஏண்டா அடுத்த மெடிசின்ஸ் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன், ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பொதுவாகவே அந்த மெடிசின்லயே அதோட கவர்லயே இருக்க போகுது. சரியா? அடுத்தது முதல் சொன்ன மாதிரி ரினியூவல், ரீஃபில் அண்ட் ஜெனரிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரினியூவல்டா இல்லாட்டி ரீஃபில்டா என்ன சொன்னது? முதல் சொன்ன விஷயம்
ஒரு பிரெஸ்கிரிப்ஷனை எவ்வளவு காலம் திரும்ப யூஸ் பண்ண ஏழுமன்றது. அதே ஜெனரிக் சப்ஸ்டியூஷன்டா நான் முதல் சொன்ன மாதிரி நிறைய பிரெயின் இருக்க கிட்ட ஒரு பிரெயின்ட விட்டு அடுத்த பிரெயின்ட எடுக்க ஏழுமா ஏழதாண்டு பிசிஷியன் இல்லாட்டி பிராக்டிஷனர் ரைட் பண்ணி இருக்கிற வேண்டிய விஷயம். சரியா? அடுத்த கடைசி பிரெஸ்கிரைபர்ட டீடைல்ஸ் கட்டாயம் மென்ஷன் பண்ணிருக்கணும். இல்லைண்டா உங்களுக்கு அந்த பிரெஸ்கிரிப்ஷனுக்கு மெடிசின் இஷ்யூ பண்ண இயலா. சரியா? அப்ப பிரெஸ்கிரைபர்ட டீடைல்ஸை வச்சுதான் நாங்க வெலிடேட் பண்ற அந்த பிரெஸ்கிரிப்ஷனை ஃபோர்ஜ்டா ஃபேக்கா இல்லாட்டி ஜெனுவின் பிரெஸ்கிரிப்ஷன். சரி, பிரெஸ்கிரைபர் டீடைல்ஸ்ல பிரெஸ்கிரைபர்ட நேம் இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், அதே நேரம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும். சரி, இது ரெண்டும் ஒரே ஸ்லைட் தான் 2 தடவை பட்டிருக்குது போல. ஓகே, இப்ப அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லிருக்கு. செகண்ட் பார்ட்ல நாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரெஸ்கிரிப்ஷனை, அது ஃபேக் பிரெஸ்கிரிப்ஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ற, அதுக்கு அடுத்து நாங்க என்னென்ன செய்ய வேண்டிய வேலைகள் அடுத்த பார்ட்ல பார்க்கிறோம். ஏதும் டவுட்கள் இருந்தா இவ்வளவு நேரம் பார்த்ததுல கேட்கல. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகலையா? இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் ஆக இல்லை. ஸ்டார்ட்ல A level ரிசல்ட்